ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த சாயங்கால வேளையிலையும் தேவனை துதித்து பாடி உடைய வார்த்தைகளை கேட்பதற்கு நீங்கள் வந்திருக்கிற இதற்காக நன்றி செலுத்துகிறேன். இன்னைக்கு விரும்பின நாள் ஆகையினால கொஞ்சம் ரிலாக்ஸ்டாகி, இவ்வளோ ப்ரெஷரில் போனோம், நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கலாம் என்று நினைக்கிற அந்த நேரத்தில் வந்து தேவ சமூகத்தில் வந்து தேவனை நோக்கி பார்க்கத்தக்கதாக தேவன் கொடுத்த கிருபைக்காக, அதற்கு காரணமாக இருந்த அருமையான ஊழியக்காரர்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய வார்த்தைக்கு போகுனதாக ஒரு புதிய பாடல், இது யூடியூப்ல இல்லை, இன்னைக்கு தான் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. நான் பாடவும் இல்லை, இது பிரதர் ரீகன் கோமஸ் இங்கே அபுதாபி வந்ததாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். பிறந்ததிலிருந்து வியாதியினால் பாதிக்கப்பட்டு பிழைக்க மாட்டார்னு சொன்ன அவர்கள் இன்னைக்கு அநேக ஆறுதலான பாடல்கள், சவாலான பாடல்கள், தேவனை நெருங்கத்தக்கதான பாடல்களை எழுதியிருக்கிற அந்த தம்பி எனக்கு பிறந்ததிலிருந்து தெரியும், அவங்க அப்பா அம்மாவை. ஆகையினால இந்த பாடலை எனக்கு அனுப்பி ஆண்டவன் 4 வருஷத்துக்கு முன்னால் எழுதிட்டேன். நான் உங்கள் செய்தியை ஒன்று கேட்டுக்கிட்டு இருந்தேன். அதனுடைய அடிப்படையில் ஒரு பாடல் வந்ததுனால முதல்ல உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லினதை, நான் மற்ற இடத்துல கற்றுக் கொடுத்ததை இன்றைக்கு அவர் தன்னுடைய சேனலில் ஏற்றியிருக்கிறார். பந்தய பெருள் பெற்றுக்கொள்ள ஓடிடு. மறுபடியும் இந்த வசனத்தை நான் சொல்றதுல ஆனந்தப்படுகிறேன். எல்லாரும் ஓடுவாங்க, ஓடுறது எல்லாரும் ஓடுவாங்களாம். அவர் சொல்றாரு, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்க. அப்படி ஓடணும்னா யூ மஸ்ட் ஹேவ் எ வெல் டிசிப்ளின்டு லைஃப்னு சொல்றாரு. அழிந்து போற கிரீடத்துக்காக ஓடுகிறவர்கள் எத்தனையான காரியங்கள்ல இதை சாப்பிட மாட்டேன், அதை சாப்பிட மாட்டேன், இந்த வெயிட்டை ஊட்டிட மாட்டேன், இந்த பொருளை மேலே வச்சுக்கிட மாட்டேன்லாம் சொல்லி அவ்வளோ டிசிப்ளினாக ஓடுற மாதிரி பவுல் தன்னை குறித்தே சொல்கிறார். 1 கொரிந்தியர் 9 கடைசியில், நானும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை அடக்கி ஒடுக்குகிறேன்னு தமிழில் எழுதியிருக்கு. என் ஹிந்தியில் எப்படி எழுதியிருக்கு தெரியுமா? உரலில் போட்டு குத்துறேன்னு எழுதியிருக்குது. பெற்றுக்கொள்ளணும்னா கொஞ்சம் உரலில் போட்டு குத்த வேண்டிய அவசியமும் இருக்குதுங்கிறத அது ஹிந்தி டிரான்ஸ்லேட்டருக்கு அழிஞ்சு கொண்டாங்க போல. உரலில் போட்டு குத்த வேண்டி இருக்குதுன்னுட்டு. தட் இஸ் ட்ரூ. அப்போ பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுவதற்கு தேவன் நமக்கு ஒரு வாஞ்சை தருவாராக. அதற்கு காரணமாக இருக்க வேண்டிய சில காரியங்களை, பாரமான யாவையும் தள்ளிடு, தூய்மையான வாழ்வை நாடிடு, சாத்தானின் சதிகளை வென்றிடு. We all must have that desire. வாஞ்சையையும் விருப்பத்தை உண்டாக்குற ஆவியானவர் நம்மளை இந்த வாஞ்சையை அதிகமாக்க வேண்டும். பரிசுத்தமான வாழ்வு அவரை போல, ஏனென்றால் அவர் பரிசுத்தர், ஆகையினால நானும் பரிசுத்தத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற ஒரு காரியத்தை காண்பிக்கிறதற்கு நான் அன்றைக்கு கூட்டத்தில் வந்திருந்த போது நான் ஒரு பாடலை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். இங்கே பாடுவதற்காக தேவை தேவை என்று. இன்றைக்கு ஆண்டவரை காண்பிக்கிற ஒரு கூட்டம் ஆண்டவருக்கு தேவை என்பதை நான் அன்றைய நாளில் அழுத்தமாக சொன்னேன். என் ஆண்டவருடைய பரிசுத்தத்திற்கு முன்னதாக ஒருவரும் நிலை நிற்க முடியவில்லை. அல்லேலூயா. அது தேவன் நம்மிடத்தில் காண்பிக்கிற ஒன்று, நம்மிடத்தில் காண்பிக்கிற ஒன்று. எனக்கு எப்பவுமே எங்களோடு கூட பணிபுரிந்த ஒரு பிரெஞ்சு சிஸ்டர் எனக்கு தெரியும். பிரான்ஸ் தேசத்திலிருந்து பல ஊழியங்களிலே தமிழ்நாட்டு அவங்க கதை பெரிய கதை. ஆண்டவர் போச்சனாரும் அக்கா தங்கச்சி 2 பேரும் புறப்பட்டு வந்தாங்க. சென்னையில் எப்படியோ வந்தாங்க, ஆங்கிலமும் தெரியாது, ஃப்ரெஞ்சு ஒன்றும் வேறு ஒன்றும் தெரியாது. வந்தாங்க, ஊழியத்தில் சில பிள்ளைகளை எடுத்து தாயாக மாறி அவங்கள வளர்த்தாங்க. ஒரு தடவை நான் போயிருக்கும்போது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, யோனத்தானை குறித்து நான் பேசினேன். அந்த கூட்டத்தில் நான் வருகிறேன் பீகாருக்குன்னு சொல்லி என் கூட புறப்பட்டு வந்தாங்க. வந்தவங்களுக்கு முதல் வேலையாக அவங்க எங்கள் வீட்டில் செஞ்சது, அங்கே நாங்கள் இருந்த வீடு ஒரு வாடகை வீடு, கொஞ்சம் ஆர்ஃபன் பிள்ளைங்க இருந்தாங்க, 15 பேர். 12 பேர் வேதம் கற்றுக்கொள்கிறவர்கள் இருந்தார்கள். நாங்கள் 2 குடும்பம் இருந்தோம். இவங்க அவங்களுக்கு தங்க கொடுத்த இடம் எது தெரியுமா? ஏன்னா எங்கள் வீட்டில் இடம் இல்லை. அதனால் இந்த ஸ்டெப்ஸுக்கு ஸ்டேர் கேஸுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் இடம் இருக்குல்ல, ட்ரையாங்கிளில், அதில் ஒரு பெட்டை போட்டு அட்டையை போட்டு அடைச்சி ஒரு சின்ன கதவு மட்டும் போட்டு, அதுதான் அவங்களுக்கு நாங்கள் குடியிருக்க கொடுத்த ஒரு வீடாக இருந்துச்சு. She was extremely happy.
அது மட்டும் இல்லை, வந்த உடனே சொன்னாங்க, பிரதர், என்னோட 2 வயசு மூத்தவங்க, பிரதர் நான் ஹிந்தி தெரியல இன்னும், இந்த பிள்ளைங்களுக்கு பார்ப்பேன், கொஞ்சம் இந்த பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் பண்ணி விட்டு அவங்கள குளிப்பாட்டிடுவேன், ஆனால் எனக்கு ஒரு வேலை வேணும், பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போன பிறகு எனக்கு ஒரு வேலை வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வீட்டில் 4 டாய்லெட் இருந்தது, இதை க்ளீன் பண்ணுற வேலையை நான் செய்வேன். எத்தனை வருஷம் ஊழியம் செஞ்ச பிறகு தெரியுமா? இந்தியாவில் 23 வருஷம் ஊழியம் செய்த பின்னர், 23 years she proved her call and produced people. அதுக்கு பிறகு அவங்க சொன்ன வார்த்தை, give me that job. நான் சொன்னேன், சிஸ்டர் என்னை விட நீங்கள் மூத்தவங்க, நான் தான் டீமிலேயே பெரிய ஆள், என்னை விட நீங்கள் மூத்தவங்க, உங்களுக்கு அந்த வேலை இல்லை. பிரதர், ஐ ஷுட் நாட் பி ஐடல். நான் சோம்பேறியாக இருக்கிறது கிடையாது, சோம்பேறிகளுக்கு பரலோகத்தில் இடமே இல்லை, அதனால் நான் சோம்பேறியாக பாஷை தெரியலன்னு ஒரு சாக்கு போக்கு சொல்ல மாட்டேன், எனக்கு அது செய்ய முடியாதுன்னு சொல்ல மாட்டேன், இதை நான் செய்கிறேன்னுட்டு ஒழுங்கா. எங்கிட்ட இருந்த அந்த 15 பிள்ளைங்க அப்போ தான் புதுசாக ஹோமில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு டாய்லெட்டை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது, எப்படி உடுத்தணும்னு தெரியாது, சுத்தமாக இருக்கிறது எப்படின்னு தெரியாது. என் மனைவி அவளோடு கூட கடந்து அவனுக்கு கற்றுக் கொடுத்து வந்துக்கிற நேரத்தில் அவங்களும் இணைந்து கொண்டு அந்த டாய்லெட்டை க்ளீனாக வச்சுருந்தாங்க, 4 டாய்லெட்டையும். எதுக்கு இது சொல்கிறேன்னா, அவங்க மறுபடியும் என்கிட்ட சொன்னாங்க, 1.5 வருஷம் எங்களோடு இருந்தாங்க, ஒரு பணித்தளத்தில் போய் 2 வாரம் இருக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டு நான் அவங்கள மனமில்லாமல் அனுப்புனேன், எனக்கு இங்கே தான் அழைப்புன்னு சொல்லி கதவில்லாத வீட்டில் குடியிருந்தாங்க. கதவில்லை, வெறும் மண் செவரு, மேலே புல் போட்டிருந்தோம். ரோத்தாஸ் மலையில் பக்கத்தில் ஒரு சின்ன குட்டை, குளம்னு கூட சொல்ல முடியாது, குட்டை தான். அதில் தான் மனுஷனும் குடிப்பான், மனுஷனும் குளிப்பான், முழுவதும் குளிக்கும். அந்த தண்ணியில் இவங்க காலையில் எழுந்திரிச்சு, டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது, 2 ரூமு தான் இருந்தது. நான் அவங்களுக்கு காவலாக 2 பிரதர்ஸ் அனுப்பினா அவங்க ஒரு ரூமில் படுத்துடுவாங்க, இவங்க ஒரு ரூமில் படுத்துடுவாங்க. கீழே விரிக்கிறதுக்கு வைக்கோல் தான் போட்டு கொடுக்கும் குளிர் நேரம். அந்த வீட்டில் இருந்துக்கிட்டு காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு குளிக்கிறது, யார் எந்திரிக்க முன்னால் குளிச்சிடணுட்டு அந்த தண்ணியில் குளித்ததுனால அவங்களுக்கு நிமோனியா வந்துச்சு, மலேரியா வந்துச்சு. ஏன்னா மலேரியா ப்ரூன்ட் ஏரியா, அது மஞ்சள் காமாலை வந்துச்சு, இப்படியாக டைஃபாய்டு வந்துச்சு. 4 சேர்ந்து வந்தது. ரொம்ப சந்தோஷமாக கீழே வந்தாங்க. 4ஆவது நாள் ஆண்டோட்டு போயிட்டாங்க. இட் வாஸ் அ வெரி பிக் ஷாக் டு மீ. ஆனால் அவங்க அன்றைக்கு ஆண்டவரோடு கூட சஞ்சரித்ததை, எங்கள் வீட்டில் எனக்கு ஒரு காமன் ரூம் இருந்தது, 3 டோர் அதுக்கு. அதாவது வீட்டுக்குள்ளே யார் வரனாலும் அந்த 3 டோர் வழியாக தான் வரணும், பிள்ளைங்களும் அதில் தான் வரணும், சாப்பாட்டு போனாலும் அங்கே தான் போகணும், பின்னால் போனாலும் அதுக்கு தான் போகணும். 3 டோர் இருக்கிற ஒரு ரூம் தான் எனக்கு ஆஃபீஸு. நாங்கள் சின்ன டேபிளில் போட்டு உட்காந்துருப்பேன். நான் ரொம்ப கவனமாக வேலை செய்து கொண்டிருக்கும்போது அவங்க அப்படி கிராஸ் பண்ணும்போது எனக்கு என் உடம்புல, என் ஆவியில் ஒரு பெரிய அதிர்வு உண்டாகும். ஐ எம் நாட் டெல்லிங் எ ஜோக், பிகாஸ் ஷி வாஸ் ஃபில்ட் வித் த ஸ்பிரிட் ஆஃப் காட், ஹேவிங் எ ஹோலி டிசைர் ஆல் த டைம். இட்ஸ் பாசிபிள். நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை சுமந்து செல்வதற்காக அழைக்கப்பட்டவர்கள். We are the carriers of His presence in your workplace, in your home, in your neighborhood. எங்கனாலும் சரி, நீங்கள் அவருடைய பிரசன்னத்தை எடுத்து செல்கிற பாத்திரமாகவே இருந்துட்டீங்கன்னா இந்த தேசத்திலையும் தேவன் அரசாளுவா. அப்போ பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு தூய்மையான வாழ்வை நாடிடு, சாத்தானின் சதிகளை வென்றிடு. மரணதா, ஹல்லேலூயா. அடுத்த கவியில, அந்தகார கிரியைகள் அகற்றிடு, ஒளி நிறைந்த வாழ்வு வாழ்ந்திடு, ஆவியிலே அனலாக ஜொலித்திடு, அழியாத ஜீவன் பெற்றிடு. அடுத்த கவியில, புத்தியுள்ள கன்னிகையை போல எப்போதும் ஆயத்தமாய் விழிப்புடனே ஜெபித்திடு, மணவாளன் இயேசு வருகின்றார், மகிழ்வுடனே சந்திக்க புறப்படு. ஆண்டவர் வர்றாரு, ஆண்டவர் வர்றாரு. எனக்கு சின்ன வயசுல நடந்த ஒரு சம்பவம் ஞாபகம் இருக்குது. அந்த ஊர் பேர் நான் சொல்கிறேன், ஒய்யாங்குடி. யாராவது திருநெல்வேலி பக்கத்தில் இருந்தது, ஆசிரியர் பக்கத்தில் இருந்து, அந்த ஊர் பேர் ஒய்யாங்குடி. அங்கே ஒரு அக்கா இருந்தாங்க, பூமணி அக்கா. திடீர்னுட்டு
பூமி அழிய போகுதுன்ட்டு பெரிய கலவரம் ஆகி போச்சு தமிழ்நாடு முழுதும். எங்கே மேலே போட்ட சேட்டலைட் கீழே வந்துச்சு, அழிய போகுதுன்னு சொன்னோடனே அந்த அக்கா யோசித்து பார்த்துருக்கு, ஆண்டவர் வந்துட்டா என்ன செய்யுதுன்ட்டு. அவங்க வீட்டில் அந்த ஊரில் சொல்லுவாங்க, திருநெல்வேலி பக்கத்தில் சிப்பம் கருப்பட்டி, அதாவது 10 கிலோ, அதுக்கு பேர் ஒரு சிப்பம் கருப்பட்டியும் போட்டு ராத்திரி முழுவதும் காப்பி போட்டு குடிச்சிருக்கு. ஏன்னா ஆண்டவர் உண்மையே சொல்கிறேன். காலையில் பார்த்தா டாய்லெட்டில் தான் இருக்க வேண்டியதாகி போச்சு. 10 கிலோ கருப்பட்டியை போட்டு காப்பி குடிச்சா என்ன ஆகும்? அதை கூட விட்டுட்டு போறதுக்கு இஷ்டம் இல்லை. பக்கத்தில் இருக்கவங்களை கையை பிடிக்காம சொல்லுங்க, உங்களை பற்றி சொல்லல. Many times we know Jesus is coming. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு பயம், இப்பதானே வீடு ஆரம்பிச்சிருக்கோம், கட்டி முடிச்சு பால் காய்ச்ச பிறகு வரக்கூடாதா? அதை டெடிகேட் பண்ண பிறகு வரக்கூடாதா? கொஞ்சம் இவ்வளவு நேரம் நின்று எனக்காக கொஞ்சம் நெல்லு ஆண்டவர் தான் சொல்லுவோம். இஃப் ஹி ஆஸ்க் அஸ் அவர் அட்வைஸ், மகிழ்வுடனே சந்திக்க புறப்படு அப்படின்னு என்ன அர்த்தம்? ஐ எம் ரெடி ஃபார் எனி டைம். எப்போ வந்தாலும் சரி ஆண்டவர், இதோ எவர் ரெடி. கடைசியா அது சந்திக்க புறப்படுறதுக்கெல்லாம் ஆயத்தம்தான். ஆனால் அதுக்கு முன்னால் ஒரு பெரிய வேலை இருக்குது. 4வது கவி, அழிந்து போகும் மாந்தரை நினைத்திடு, அழியாத சுவிசேஷம் சொல்லிடு, உன்னதரின் சேவை செய்ய புறப்படு, பரலோகில் பலனுண்டு மகிழ்ந்திடு. உன்னதரின் வேலை செய்ய புறப்படுனோடனே எங்கள் பீகார்லேருந்து வந்திருக்காரு, எல்லாரும் பீகார் கூப்பிடுறான்னு நினைக்காதீங்க. உங்களை கூப்பிட்டு நான் அங்கே வைக்க முடியாது. இங்கே ஏசி ஹாலில் உட்காந்து, ஏசி வீட்டில் படுத்து, ஏசி காரில் போகிறவங்களுக்கு நாங்கள் ஏசி வைக்க முடியாது, வர வேண்டாம். ஆனால் இங்கே ஒரு பெரிய வேலை இருக்குதுயா. ஹியர் இஸ் ஆல்சோ எ வேர்ல்ட், எ பிக் நீடி வேர்ல்ட். ஒரு பெரிய தேவையுள்ள தேசம் இருக்குது, உங்களை சுற்றி இருக்கிறாங்க. நான் துபாயில் சொன்னது இங்கேயும் சொல்றேன், 153 தேசத்தின் மக்கள் இருக்கிறார்கள். எனக்கு தமிழ் தான் தெரியும்னா 4 லட்சம் தமிழர்கள் இருக்கிறார்கள். என்னைய ஆண்டவர் பீகாருக்கு கொண்டு போய் பீகாரிகளை சந்தின்னு சொன்னாரு. உங்களை கொண்டு வச்சு தேசங்களுக்கு உன்னை தீர்க்கதரிசி ஆக்குறேன்னு சொல்லி இருக்கிறாரு. யூ கேன் பி எ ப்ராஃபட். என் கூட ஒரு தங்கச்சி இருந்தா, அந்த தங்கச்சிக்கு ஆண்டவர் திடீர்னு சின்ன கனவு காலையில் 4 மணிக்கு தருவார். அந்த கனவு அப்போ பார்த்தான்னா கரெக்டாக அந்த ஆளை ஆண்டவர் முன்னால் கொண்டு நிறுத்துவார். அவன் ஒரு நாள் ஆஃபீஸ் போகும்போது 4 மணிக்கு பார்த்த அவளுக்கு அந்த கிருபை ஆண்டவர் கொடுத்திருந்தார். 4 o'clock she will have a dream, not all the time, sometimes. ட்ரீமில் பார்த்த ஆள் முன்னால் நிற்கிறாரு, ஏதோ ஒரு ஆப்ளிகேஷனுக்கு வந்திருக்கிறாரு. அந்த ஆப்ளிகேஷன் என்னன்னு அவளுக்கு தெரிஞ்சிச்சு, ஏன்னா ட்ரீமில் பார்த்துட்டா. அவர் வந்த உடனே, இதுக்கு தானே வந்திருக்கீங்க, இந்த வேலைக்கு அந்த டேபிளுக்கு தான் நீங்கள் போகணும்னு சொன்னோடனே அவருக்கு அரண்டு போயிட்டார். நான் வர முன்னால் உனக்கு எப்படி தெரியும்ன்ட்டு. காலையில் நீங்கள் 4 மணிக்கே வந்து என்னைய எழுப்புனீங்கள, நான் எங்கம்மா உன்னையே தெரியாது, உட்காருங்க, ஆண்டவர் உங்களை கொடுத்து ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு, உங்கள் முகத்தை காட்டி இதுக்காக தேவையோடு வருவாங்க, அவங்கள சரியாக கைட் பண்ணுன்னு சொன்னார். அது வேலைக்காக. ஆனால் உங்கள் ஆத்மாவை வழி நடத்துறதுக்கு எனக்கு தான் ஆண்டவர் கொடுத்துருக்காருன்னு ஆரம்பிச்சிட்டா. எனக்கு சிங்கப்பூரில் ஒரு நண்பர் இருக்கிறார். அவர் ஒரு சைனீஸ் மேன், கலாட்டா பேர் வழி. எங்கே போனாலும் சரி, ஒரு டிக்கெட் கவுண்டருக்கு போனாலும் சரி, அங்கேயும் உடனே போய் கேட்பாரு. ஒரு லேடி உட்கார்ந்துருக்குன்னு வச்சுருங்க, ஏர்லைனில் டிக்கெட் எடுக்கிறதுக்கு, அவர் டிக்கெட்டை கொடுத்துட்டே கேட்பாரு, யூ ஹாவ் அ சிஸ்டர், சாரி யூ ஹாவ் அ யுவர் ஃபாதர் ஹாஸ் அ சிஸ்டர், யுவர் சிஸ்டர், ஹூ இஸ் ஷீ அப்படின்னு கேட்டார்னா அந்த பொண்ணு மறக்கும், என் பேதருக்கு வேற சிஸ்டரா, யார் சிஸ்டர்னு போட்டுக்கொள்ளமோ நீ தான் சொல்லிட்டு ஆரம்பிச்சிடுவார். உன்னுடைய ஐடென்டிட்டி உன்னுடைய அப்பாவோட கூட இருந்தால் தான் நீ ஐடென்டிட்டி. டாக்டர்னு சொன்னாலே அப்பா கூட தொடர்பு தான் நீ ஐடென்டிட்டின்னு சொல்லி ஆரம்பிச்சிடுவார். அதே மாதிரி உனக்கு மேலே இருக்கிற பிதாவோடு தொடர்பு தான் நீ மனுஷன், இல்லைன்னா நீ மாடு.
ஆடு அப்படின்னு ஆரம்பிச்சுடுவார். எனக்கே ஆச்சரியமா இருக்கும். நானும் அவரும் மங்கோலியாவுடைய கேபிட்டல் ஆலன் பட்டர்ன்னு சொல்ற அந்த ஊர்ல இருந்து ரஷ்யாவுக்கு சைபீரியாவுக்கு எங்களுக்கு ஃப்ளைட் இல்லாதனால நாங்கள் ட்ரெயினில் போனோம். கை நிறைய KFC வாங்கிட்டு வர்றாரு. 2 சாக்கு இருக்கும். நான் சொன்னேன், நம்ம 2 பேர் தான் இருக்கோம், நான் சாப்பிட்றத 2 துண்டு, நீரும் அதுக்கு மேலே சாப்பிட மாட்டீர். ட்ரெயினில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் கம்பெனியில் சதர்ன் ஏஷியாவில் ஐகான், அவர் ஒரு டாப் மேன், ஃபைனான்சியல் மேன், அவரே ஃபைனான்சியல் கம்பெனி பெருசாக வச்சுருக்காரு. அவர் கம்பெனியில் 120 பேர் வேலை செய்கிறாங்க. அவ்வளோ பெரிய கம்பெனி வச்சுருக்காரு சிங்கப்பூரில். 2 கை நிறைய KFC வாங்கிட்டு வர்றாரு. எங்களுக்கு இங்கிலீஷ் தான் தெரியும், அவருக்கு இங்கிலீஷ் தான் தெரியும். அவங்களுக்கோ இங்கிலீஷ் ஒரு வார்த்தையும் தெரியாது. எல்லாருக்கும் கொடுத்து ஹிஹி ஜீசஸ். அவங்களுக்கு வாழ்க்கை வராது. காடுன்னு சொல்லி நாங்கள் ஒவ்வொருத்தருக்கும் சொல்லப்பட்ட பாடு எங்களுக்கு தான் தெரியும். நான் கேட்டேன், அவர் பேரை நாங்கள் வீட்டாங் ஹவே, அந்த வீட்டாங் அவர் வீன்னு சொல்கிறது, பிரதர் வி இவ்வளோ KFC வாங்கிட்டு எப்படியாவது ஒரு ஆள் ரசிக்கப்பட்டுற மாட்டானா? we don't know what would happen. நமக்கு என்ன நேரம்னு தெரியாது. எங்கேயாவது ஒருத்தன் நமக்குள்ள விளங்கிக்கிடுறவன், அவனுக்கு வார்த்தை தெரியாதா? Brothers, you may be a rich person, you may be highly exalted, but still if you want to do something for God, you can do anywhere. ஆவியில் பிறந்தவனை நான் எப்பவும் வேதம் சொல்லுது, ஆவியில் பிறந்தவன் காற்றை போல இருக்கிறான். நல்ல ஒரு அழகான ஓமை ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. காற்றை போல இருக்கான். காற்றை தடுக்கிறதுக்கு ஒரு சக்தியும் கிடையாது. கீறல் இருந்தால் போதும், உள்ளே போயிடும். பக்கத்தில் வந்து சொல்லுங்க, நீங்கள் ஆவியில் பிறந்தவங்க தானா? சொல்லுங்க, கேட்டு சொல்லுங்க. ஆவியில் பிறந்தவங்களா? இந்த ஆள் வந்தாலே கலாட்டா பண்ணுவாரியா? ஆவியில் பிறந்தா கீறல் இருந்தால் கூட உள்ளே போயிடலாம். Don't wait for the open door. If you are waiting for the open door, you can never. நான் ஒரு ஹோட்டலில் என்னை கிரகு தங்க வச்சுருக்காங்க. அங்கே துபாயில் இருக்க டீம் என்னை தங்க வச்சுருக்காங்க, NUSலையும். அங்கே ஒரு பாகிஸ்தான் மனுஷன் வேர்த்து பூத்து வந்தான். அவன் கழுவுறதுக்கு எங்கேன்னு கேட்டேன். அவன் ப்ரெஷர் சார்னே கை வச்சு ஜோம் பண்ணோன்னு சரியாக போயிட்டு, அடுத்த நாள்லேருந்து சார் குட் மார்னிங், நல்லா ஆயிட்டு சார் அப்படின்னு சொன்னான். கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இன்னைக்கு அண்ணன் முந்தா நாள் அவனை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள சொல்லி இயேசுன்னு சொல்லி இயேசு ஏற்றுக்கொள்ள சொல்லி கை வச்சு ஜெபம் பண்ணி 5 பிள்ளைங்கன்னு சொன்னான். எல்லோரும் ரசிக்கப்படுவாங்க, நீ இப்போ தைரியமாக இருன்னு சொல்லி இன்னைக்கு வரும்போது ஒரு நியூ டெஸ்ட்மென்ட் உறுதலையும் கொடுத்து ஒரு சின்ன கிஃப்டையும் கையில் கொடுத்துட்டு வந்தவொடனே அவன் பார்க்கணும், அவனுக்கு இயேசுவே வந்துட்ட மாதிரி இருந்தது. You can be a witness anywhere. நான் இந்த உதாரணத்தை இங்கே சொல்லிக்கலாம், நான் சொல்ல விரும்புகிறேன். என்னமோ எனக்கு ஆவியானவர் உதவினார். நானும் என் மனைவியும் நேபாளத்தில் ஒரு செமினார் நடத்த போனோம். ஹிட்டோடான்னு ஒரு ஊர், கல்கத்தா, தைரியான் சோன்கிற இடத்துல இருந்து கல்கத்தாவுக்கு ட்ரெயினில் போய் அங்கேருந்து ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் காட்மண்டுக்கு போனோம். அது 1 மணி நேரம் லேட்டு. அதுக்கு பேர் தான் எக்ஸ்பிரஸ். உங்களுக்கு தெரியும் எக்ஸ்பிரஸ் என்னதுன்ட்டு. 1 மணி நேரம் லேட்டு. எங்களுக்கு அங்கே ஒரு 20 மினிட்ஸ் டொமஸ்டிக் ஃப்ளைட் இருந்தது. 20 மினிட்ஸ் தான். அங்கே போய் அந்த ஊரில் இறங்கி நாங்கள் அங்கே அதுக்கு பிறகு ஒரு 20 மினிட்ஸ் போனால் அந்த ஹிட்டோடா. நாங்கள் போகும்போது அந்த டொமஸ்டிக் ஃப்ளைட் போயிடுச்சு. எங்களை கூப்பிட வந்திருந்தவங்க ஒரு சூமோவில் வந்திருந்தாங்க. நான் தம்பி மாட்ட கேட்டேன். நாங்கள் போய் சேரும்போது 5 மணி, 7:30 மணிக்கு மீட்டிங், 7 மணிக்கு மீட்டிங். நாங்கள் போனோம். அது ரோட்டில் போனால் 6 ஹவர்ஸ் கண்டிப்பாக ஆகும். இருட்டு நேரத்தில் 8 ஹவர்ஸ் ஆகும் காட்மண்டுலேருந்து ஹிட்டோடா போகிறதுக்கு. நான் அப்போ கேட்குறேன், கூட வந்த தம்பி வர, என்னப்பா என்ன இன்னைக்கு கூட்டம் கேன்சல் தானா? நீ ரோட்டில் கொண்டு போகிறதுக்குள்ளே ராத்திரி ஆயிருமே. யார் சொன்னது கேன்சல்னுட்டு? நீங்கள் உட்காருங்க, நாங்கள் பார்த்துக்கிடுறோம். 20 நிமிஷம் ஃப்ளைட்டில் போயிருக்கலாம், அது போயிடுச்சு. எங்களை உட்கார சொன்னால் நானும் என் மனைவியும் பின்னால் உட்காந்துருந்தோம். அவன் எந்த ரூட்டில் கூப்பிட்டு போனான்னு இருட்டு ஒன்றும் தெரியல. அந்த லைட்டை பட்டு அந்த ஜீப் அந்த சூமோ லைட்டில் தான் தெரியுது. கட்டாப்புட்டான்னு எழுதி போனதில் குதிரையில் போன மாதிரி இருக்குது, மேலேயும் கீழையும். என் தலை 10 நேரம் மேலே தட்டிச்சு. என் மனைவி புத்திசாலியாக என் மடியில் படுத்துட்டா.
அவளுக்கு ஒன்றும் இல்லை. போய் ஏறின உடனே இறங்கின உடனே மைக்கை கையில் கொடுத்துட்டாங்க. பிரசங்கம் பண்ணியாச்சு 9:30 மணி வரைக்கும். ஒரு கான்ட்ராக்டர் வீடு, அமித்னு பேர் அவனுக்கு. அவன் பீகாரியா, நான் அங்கே கான்ட்ராக்ட் செய்கிறான். அவன் வீட்டில் கொண்டு தங்க வச்சோன்னு அவன் சொன்னான், அண்ணே கழிச்சிருக்கீங்க, வந்து சாப்பாடு சுட சுட இருக்கு. நான் சொன்னேன், வேண்டாம், எனக்கு முதல்ல மசாஜ் பண்ணுறதுக்கு யாராவது கூட்டு வா, எனக்கு உடம்பு தனித்தனியாக போன மாதிரி இருக்குது, கொஞ்சம் சேர்க்குற மாதிரி ஆளை கூட்டு வா. ராத்திரி 9:30 மணி அவங்க வீட்டுக்கு போயிருக்கும்போது அவன், நான் இதோ கூட்டு வரேன்னு 10 நிமிஷத்தில் கூட்டு வந்துட்டான். ஒருத்தன் கிண்ணம் நிறைய கடுகு எண்ணெயை நல்லா சுட வச்சு என்னை படுக்கும்போது நான் அவனை பார்த்து கேட்டேன், இந்த பாரு உன் பேர் என்னடானே? தாக்கூர் அப்படின்னா. ஏசு கிறிஸ்துவ தெரியுமான்னு கேட்டேன். எந்த ஊர்னு கேட்டேன். மோத்திஹாரின்னு பீகாரில் இருக்க ஒரு ஊரில் சொன்னான். எத்தனை வருஷமாக இந்த ஊரில் இருக்கேன்னா 13 வருஷமாக இருக்காருன்னு சொன்னான். எனக்கு இந்த கூட்டத்திலே சொல்லியிருந்தாங்க, இந்த ஊரில் 17 சர்ச் இருக்குன்னு சொன்னாங்க. அந்த டவுன், சின்ன டவுன், 40,000 பேர், 40,000 பேருக்கு 17 சர்ச்சு. 17 சர்ச்சில் இவன் 13 வருஷமாக இருக்கிறான். அவன் அங்கே ஒரு பார்பர், அவன் தான் மசாஜ் பண்ணுறவனும். நான் கேட்டேன், டேய் ஏசு கிறிஸ்துவ தெரியுமான்னு கேட்டேன். வந்த உடனே அவன் தலையை சொல்லிட்டு சொன்னான், எல்லாரும் முடிவெட்டு வந்திருக்கான், ஏசு கிறிஸ்து வரலையே. 17 சர்ச்சு இருக்கு, ஒருத்தனும் சொல்லலை. நான் அவனை உட்கார வச்சு இயேசு சொல்லி அவனை பாவாரிக்கை செய்ய வச்சு வீட்டில் இருந்த ஹிந்தி நியூ டெஸ்ட்மென்ட் ஒன்று வாங்கி கொடுத்துட்டு இப்போ மசாஜ் பண்ணிட்டானே. உலகத்தில் தேவையுள்ள மக்கள் இருக்காங்க. அமெரிக்காவில் ஃப்ளோரிடாவில் போய் வெஸ்ட் பாம் பீச்சில் நானும் இன்னொரு என்னுடைய சகோதரனை இறங்குறோம். அங்கே ஒரு கருப்பு மனுஷன், 24 வயசு உள்ளவன். எங்கள் கிட்ட கொஞ்சம் புக்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அந்த புக்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறதுக்காக அவனை ஹெல்ப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவன் வந்தபோது நாங்கள் அவனை தடுக்கலை. ஒரு ட்ராலியில் எடுத்து வச்சு அவன் வெளியே வந்தான். என் நண்பர் மோகன் ஒருத்தர் இருக்கிறார். அவர் அங்கேருந்து ஃபோன் பண்ணாரானே, டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன், 10 நிமிஷம் அப்படின்னு இல்லைங்க வர்றேன். இந்த கூட்டவன்னு சொன்னோம், நீ போப்பா, நீ அடுத்த கஸ்டமரை பாரு, அடுத்த கிளைண்ட்டை பாரு, உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன், இல்லை இல்லை சார் நான் ஏற்றிட்டு போகிறேன். வேண்டாம் வேண்டாம் நீ போ. என் நண்பர் அவன் கையில் இருந்த நியூ டெஸ்டமென்ட் வாங்கி கொடுத்தாரு. நியூ டெஸ்டமென்ட் வித் ப்ராவர்ப்ஸ். 17 வருஷமாக வெஸ்ட் பாம் பீச்சில் அந்த ரோட்டில் ஏர்போர்ட்டுக்கு வர்ற இடத்துல போனீங்கன்னா 7 மெகா சர்ச் இருக்கு. ஒரு சர்ச்சுக்குள்ள சின்னதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். பிக் சர்ச்சஸ் 5,000 7,000 பீப்புள் இருக்கிற சர்ச்சஸ் 7 சர்ச்சுக்கு அந்த ரோட்டில் மட்டும். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? மை மதர் டோல்டு மீ, இஃப் யூ ரீட் ப்ராவர்ப்ஸ் யூ வில் பி வைஸ். எங்கள் அம்மா சொன்னாங்க, நீதிமொழிகளை படித்தா நீ மிகுந்த புத்திமான மாறிடுன்ட்டு. நானும் எங்கேயாவது இருக்குமான்னு பார்த்தா இன்னைக்கு தான் கிடைச்சிருக்குது. This is the condition of America. This is the condition of Nepal. This is the condition of Bihar. உங்கள் நாட்டிலையும் தேவையுள்ளவர் இருப்பாங்க, உள்ள ஆட்கள் கிடக்கிறாங்க. அவங்களுக்கு சொல்கிறதுக்கு தான் நீங்கள் ஊழியம் செய்யணும். ஊழியம் செய்து புறப்பட்டு வான்னா எனக்கு இங்கே என் கூட வர்றதுக்கு சொல்லலை. உன்னதரின் சேவை செய்ய புறப்படு, பரலோகில் பலனுண்டு மகிழ்ந்திடு, பந்தய பொருள் பெற்று கொள்ள ஓடிடு, பாரமான யாவையும் தள்ளிடு, தூய்மையான வாழ்வை நாடிடு, சாத்தானின் சதிகளை வென்றிடு, பந்தய பொருள் பெற்று கொள்ள ஓடிடு, பாரமான யாவையும் தள்ளிடு, தூய்மையான வாழ்வை நாடிடு, சாத்தானின் சதிகளை வென்றிடு. மாரநாதா, ஹல்லேலூயா, இயேசு ராஜா வேகம் வருகிறார். மாரநாதா, ஹல்லேலூயா, இயேசு ராஜா வேகம் வருகிறார். பாடுங்கள், மாரநாதா, ஹல்லேலூயா, இயேசு ராஜா வேகம் வருகிறார். பாடுங்கள் மறுபடியுமாக, மாரநாதா, ஹல்லேலூயா, இயேசு ராஜா வேகம் வருகிறார். அந்தகார கிரியைகள் அகற்றிடு, ஒளி நிறைந்த வாழ்வு வாழ்ந்திடு, ஆவியிலே அழகாக ஜொலித்திடு,
அழியாத ஜீவன் பெற்றிடு. மாரநாதா, ஹல்லேலூயா, இயேசு ராஜா வேகம் வருகிறார். மாரநாதா, ஹல்லேலூயா, இயேசு ராஜா வேகம் வருகிறார். புத்தியுள்ள கன்னிகை எப்போதும் ஆயத்தமாய் விழிப்புடனே ஜெபித்திடு. மணவாளன் இயேசு வருகின்றார். மகிழ்வுடனே சந்திக்க புறப்படு. புத்தியுள்ள கன்னிகை போல எப்போதும் ஆயத்தமாய் விழிப்புடனே ஜெபித்திடு. மணவாளன் இயேசு வருகிறார். மகிழ்வுடனே சந்திக்க புறப்படு. மாரநாதா, ஹல்லேலூயா, இயேசு ராஜா வேகம் வருகிறார். மாரநாதா, ஹல்லேலூயா, இயேசு ராஜா வேகம் வருகிறார். அழிந்து போகும் மாந்தரை நினைத்திடு. அழியாத சுவிசேஷம் சொல்லிடு. உன்னதரின் சேவை செய்ய புறப்படு. பரலோகில் பலனுண்டு மகிழ்ந்திடு. அழிந்து போகும் மாந்தரை நினைத்திடு. அழியாத சுவிசேஷம் சொல்லிடு. உன்னதரின் சேவை செய்ய புறப்படு. பரலோகில் பலனுண்டு மகிழ்ந்திடு. கரங்களை உயர்த்தி மாரநாதா, ஹல்லேலூயா, இயேசு ராஜா வேகம் வருகிறார். Come on, come on. மாரநாதா, ஹல்லேலூயா, இயேசு ராஜா வேகம் வருகிறார். மாரநாதா, ஹல்லேலூயா, இயேசு ராஜா வேகம் வருகிறார். மாரநாதா, இயேசு ராஜா வேகம் வருகிறார். இந்த நாளில் உங்களோடு கூட முக்கியமான ஒரு செய்தியை உங்களோடு கூட பேசும்படியாக ஆவியானவர் என்னோடு கூட இடைப்பட்டார். இந்த ட்ரிப்ளை தான் லாஸ்ட் மீட்டிங். எனக்கு ஆண்டவருடைய கிருபையினால பல இடங்களில் பேசுவதற்கு மாத்திரமல்ல, முந்தா நாள் 3.5 மணி நேரம் பேசியிருக்கேன். நேற்று இன்னைக்கு காலையில் 2.5 மணி நேரம் பேசியிருக்கேன். இப்போ உங்கள் மத்தியில் பேசுறதுக்கு ஆண்டவர் எனக்கு பலன் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, எல்லாரும் கேட்பாங்க. என் மகனே கேட்குறான், டாக்டர் நார்மல்னு சொல்லினவொடனே இப்படி ஓடுறீரோ? ஆமா, வயசு 78 மறந்து போச்சோ? உபாதேஷ். ஹல்லேலூயா. எப்படியாவது ஒரு 10 பேரை எழுப்பி ஒரு 100 பேரை சந்திச்சிட்டா பரலோகம் மகிழ்ந்திடுமே. மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் அவ்வளவு பெரிய சந்தோஷம் ஆண்டவருக்கு உண்டாகுமானால், என் ஆண்டவரை மகிழ்விப்ப பண்ணுவதற்கு பெரிய காரியம் அதுதான். ஆண்டவர் ஒரு காரியத்தை இந்த பூமியில செய்து கொண்டே இருக்கிறார். அது முற்று பெருமான நிலைமைக்கு வருகிறது. என் இயேசு சொன்னார், என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அது எல்லாம் முதல் ஆரம்பத்திலேயே அருமையான தம்பி வெஸ்லி இந்த பாடலை உங்களுக்கு ஞாபகப்படுத்தினார். மனுஷன் மத்தியில வாசம் பண்ண விரும்புகிறார். ஆகையினால் தான் எபேசியர் 2வது அதிகாரத்தின் கடைசி வசனங்கள் இப்படி சொல்லுகிறது. நமக்கு தெரிந்த வசனங்கள், ஆனால் கொஞ்சம் ஞாபகப்படுத்திவிட்டு முக்கியமான காரியத்தை உங்களோடு கூட பேசுவதற்கு நான் வாய்ந்திருக்கிறேன். கவனமாக கேட்கும்படியாக நான் விரும்புகிறேன். வேகமாக சரியான நேரத்தில் முடித்து விடுவேன், கவலை கொள்ள வேண்டாம். எபேசியர்கள் நிருபம் 2வது அதிகாரம் ஆண்டவர் சபையை பார்த்து, தம்முடைய சபையை பார்த்து சொல்கிற வார்த்தையை 21, 22 வாசிக்கலாம். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள்.
Listen to me very carefully. Every word is pregnant with a lot of meaning. ஒவ்வொரு வார்த்தையிலும் அத்தனை அர்த்தங்கள் உண்டு. எல்லாவற்றையும் நினைக்க வாசஸ்தலமாக நம் அனைவரும் இணைக்கப்பட்டவர்களாக பரிசுத்த ஆலயமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டிலே சபையை குறித்து நீங்களும் நானும் அறிந்து கொள்வதற்கு ஆதாரமாக நிழலாட்டமாக சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அது என்ன? எருசலேம். The Jerusalem is showing the picture of the church today. ஆகையினால்தான் எபிரேய நிருப ஆக்கியோன் என்ன எழுதுகிறான் என்பதை வாசித்து காண்பித்து விடுகிறேன். எபிரேயர் 12வது அதிகாரம், எபிரேயர் 12வது அதிகாரம் 22வது வசனத்தை பார்க்கலாம். நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்திற்கும் 1000-10,000 தேவதூதர்கள் இடத்திற்கும். அது 24 வரைக்கும் இருக்கிறது. வீட்டிலே போய் வாசித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் வந்து சேர்ந்தீர்கள். It shows when you come to the Lord, you come as a city of Jerusalem in which the king is living. தேவன் வாசம் செல்கிற ஒரு வாசஸ்தலமாக. அதனால்தான் பழைய பாட்டு உண்டு, இதோ மனிதர்கள் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. மனிதர்கள் மத்தியிலே வாசம் செய்ய விரும்புகிறார். அது ஒரு நாள் உலகத்தில் இருக்கிற முன்னால கடந்து போன பரிசுத்தர்களையும் இந்நாட்களில் வாழ்கிறவர்களையும் இணைத்து ஒரு வாசஸ்தலமாக இருந்து அவர்கள் மத்தியில் இவர் வாசம் செய்கிறதுக்கு பேர் தான் எருசலேம். அப்ப எருசலேமை குறித்து பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் இன்றைய சபைக்கு பொருந்த வேண்டும். அந்த சபையை குறித்து ஆண்டவருடைய இருதயத்தில் இருக்கிறதை ஏசாயாவும் மீகா தீர்க்கதரிசியும் தீர்க்க தரிசனமாக சொல்லி இருக்கிறார்கள். கொஞ்சம் வாசிக்கலாமா? வேகமாக நான் சொல்கிறது வாசியுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம், Book of Isaiah 2nd chapter, 2வது அதிகாரத்திலே ஆண்டவர் ஒரு காரியத்தை நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறார். முதல் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா யூதாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம். கடைசி நாட்களில், நல்ல கவனிங்க, கடைசி நாட்களில் what would be the condition of Jerusalem? I am not talking about the physical Jerusalem. No, நான் பரலோக புனித ஜெருசலேமை பற்றி பேசல. அது புதிய யாத்திரை போறவங்களுக்கு நான் பரலோக ஹெவன்லி ஜெருசலேமை குறித்து பேசுகிறேன். அந்த ஹெவன்லி காரியம் எப்படி இருக்கும்? கடைசி நாளில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லா ஜாதியும் ஓடி வருமா? The church is a place where it could gather people from every tongue, every nation, every tribe. அதனால தான் பரலோகத்தில் பெரிய சத்தம் கேட்டுச்சு. எல்லா பாஷைக்காரரும் திரளான ஜனங்களும் அங்க நின்றால் இருக்கு. This should happen. இது எருசலேம் உயர்த்தப்பட வேண்டும். அதை குறித்த காரியங்கள் எல்லாம் ஏராளமாக இருக்கிறது. அங்கே என்ன கேட்பாங்க, என்ன செய்வாங்கன்னு இங்கே எழுதி. இதே காலத்தில் வாழ்ந்த மீகாவும் என்ன சொல்றாருங்கிறத பார்க்கலாம், வாசிக்கலாம். அதுல இருக்க 4வது வசனத்தான் யூஎன்ல எழுதி போட்டிருக்காங்க. ஐநா சபையில முன்னால ஒரு கல் வச்சிருக்காங்க. 4வது வசனம் ஏசாயாவில் இருக்க 2வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஜாதிகளுக்கு விரோதமாய் ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை, இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை. இதைத்தான் அங்க யூஎன்ல எழுதி போட்டிருக்காங்க. இந்த வசனத்தை தான் நல்ல கவனிங்க. இதே காலத்தில் வாழ்ந்த மீகாவும் சொல்கிறான். வாசிக்கலாம். மீகா 4வது அதிகாரம்,
ஆனாலும் ஆ. கடைசி நாட்களில் கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்பட்டிருக்கும். எல்லா ஜாதிகளும் அதனிடத்திற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். எல்லா ஜனங்களும் சகல ஜாதிகளும் சகல தேசத்தார்களும் ஓடி வருவார்கள் ஏனென்றா அங்க வார்த்தை உண்டு. இதை குறித்தெல்லாம் பேசுவதற்கு ஏராளமான காரியங்கள் இருக்கு. நீங்களே தேடி கண்டுபிடிங்கள். நீங்கள் வேதம் கற்கிற ஒரு சபையில் இருக்கிறீர்கள் என்று அறிவேன். அப்ப இந்த எருசலேம் இப்படி உயர்த்தப்படுகிறதுக்கு கொஞ்சம் நமக்கு பேக்ரவுண்ட் தெரிஞ்சாதான் நான் என்னையா செய்யணும். கர்த்தர் சீயோனை கட்டுகிறார், எனக்கு ஏதாவது வேலை கொடுத்திருக்காரா? அவர் சீயோனை கட்டுகிறார், எனக்கு ஏதாவது வேலை உண்டா? வாசஸ்தலமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்று சொல்லி எதை தேவதூதர்கள் வைத்து கேட்கிறாரா, இல்லைன்னா அவருடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்களை வைத்து கட்டுகிறாரா என்பதை புரிந்து கொள்வதற்காக வேதத்திலிருந்து சில காரியங்களை காண்பித்துக் கொடுக்க போறேன். அது கொஞ்சம் பேக்ரவுண்ட் தெரிஞ்சா நல்லது. இந்த எருசலேம் முதலில் கானானியர்கள் வசத்தில் இருந்தது. ஆண்டவர் யோசுவாவுக்கும் அவனோடு கூட இருந்த இஸ்ரவேலருக்கும் முழு தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக தந்தேன் என்று சொல்லித்தான் அழைத்து கொண்டு வந்தார். ஆனா நம்ம ஆளுங்க அதை விட்டுட்டாங்க. வாசிக்கலாம் யோசுவாவின் புஸ்தகம். கொஞ்சம் பேக்ரவுண்ட் தெரிஞ்சாதான் நான் சொல்ல போகிற செய்தி உங்களுக்கு தெளிவாக தெரியும் என்பதற்காக இதை காண்பித்து கொடுத்து விட்டு நான் கொஞ்சம் முன்னேறி போக விரும்புகிறேன். யோசுவாவின் புஸ்தகம் just a minute. பதினைந்தாவது அதிகாரம் 63வது வசனத்தை வாசிக்கலாம். 15:63. எருசலேமிலே குடியிருந்த எபூசியரை யூதா புத்திரர் துரத்திவிட கூடாமல் போயிற்று. ஆகையால் இந்நாள் மட்டும் எபூசியர் யூதா புத்திரரோடு எருசலேமிலே குடியிருக்கிறார்கள். God promised Jerusalem, but these people were weak. அதுக்கு காரணத்தை பேச போகல, எனக்கு டைம் இல்லை. நீங்களே படித்து தெரிந்து கொள்ளுங்க. அசதியா இருந்தாங்க, பயப்பட்டாங்க, போக மாட்டாம இருந்தாங்க, துரத்த வேண்டிய விட துரத்தவில்லை, விட வேண்டிய விட விடலை. ஆண்டோடைய வாக்குத்தத்தம் அநேக நேரங்களில் அநேகருடைய வாழ்க்கையில நிறைவேறாமல் போறதுக்கு காரணம் நீ இன்னும் ரெடி ஆகல. ஆபிரகாமே உனக்கு ஒரு குமாரனை தருவேன்னு சொன்னா அவன் சரீரம் செத்து போகணும். ஏன்னா அப்பதான் ஆண்டவர் கொடுத்த, அதுக்காக சாகிறது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அதனாலதான் 100 வயசுல ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னாரு. சொன்னபடியே ஒரு வார்த்தையும் கீழே போட மாட்டாரு. ஆனா அடுத்த பக்கம் ரெடியா இல்லாதனால அவர் கொடுக்க முடியல. இந்த எருசலேமுக்காக யோசுவா ஒரு காரியம் செய்ததா, அது கூட இவங்களுக்கு மண்டையில ஏறல. வாசிக்கலாம் அதே யோசுவாவின் புஸ்தகம். யோசுவாவின் புஸ்தகமா 10வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். யோசுவா 10 chapter verse 1. யோசுவா ஆயீயை பிடித்து சங்காரம் பண்ணி எரிகோவுக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்தபடி ஆயீக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்ததையும் கிபியோனின் குடிகள் இஸ்ரவேலரோட சமாதானம் பண்ணி அவர்களுக்குள் வாசமாய் இருக்கிறதையும் எருசலேமின் ராஜாவாகிய அதோனிசேதை கேள்விப்பட்ட போது. இந்த அதிகாரத்தை போய் வீட்டுல வாசித்தீங்க. எருசலேமுக்கு ஒரு ராஜா இருந்தான், பேரு அதோனிசேதக். இவங்க முன்னால ஒரு ஜாதி கிபியோனியர்னு ஒரு ஜாதி தந்திரமா போய் ரொம்ப தூரத்துல இருந்து வர்ற மாதிரி காட்டி சட்டையெல்லாம் கிழிச்சு போட்டுக்கிட்டு புளித்து போன அப்பங்களையும் கிழிந்து போன திராட்சை
ரசத்தை கொடுக்கிற அந்த பைகளையும் வைத்துக்கிட்டு நாங்கள் ரொம்ப தூரம் வந்தோம், உடன்படிக்கை வந்துடும் யோசுவாட்டையும் மூப்பரிடத்திலும் சொன்ன போது அவர்கள் என்ன செய்தார்களாம் தெரியுமா? வாசிக்கலாம். 9வது அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது இஸ்ரவேலர் கர்த்தருடைய வாக்கை கேளாமல், கர்த்தரிடத்துல போய் கன்சல்ட் பண்ணாம, அவர்களுடைய போஜன பதார்த்தத்தில் சிறிது வாங்கி கொண்டார்கள். உடன்படிக்கையும் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் நல்ல ஞாபகத்துல ஏமாத்திட்டான். யோசுவாவையும் மூப்பர்களையும் ஏமாத்திட்டான். அதனால அவங்களுக்கு என்ன வந்து 18வது வசனம் வாசிங்க. சபையின் பிரபுக்கள் அவர்களுக்கு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் பேரில் ஆணையிட்டிருந்தபடியினால் இஸ்ரவேல் புத்திரர் அவர்களை சங்காரம் பண்ணவில்லை. ஆனாலும் சபையார் எல்லாரும் பிரபுக்கள் மேல் முறுமுறுத்தார்கள். People were against the elders. Hey, God gave you the land. Why you made a covenant with these people, those who deceived you? உங்களை ஏமாத்துறவங்க என்னையா உறவு, என்னையா உடன்படிக்க? ஜனங்களுக்கெல்லாம் கோபம் வந்துட்டு இது கேள்விப்பட்டான். எருசலேமில் இருந்த அதோனிசேதேக் அவன் இன்னும் 5 ராஜாக்களை கூட்டிக் கொண்டு, இன்னும் 4 ராஜாக்களை கூட்டிக் கொண்டு 5 ராஜாக்கள் இஸ்ரவேலை எதிர்ப்பதற்கு வந்தார்கள். இப்ப எருசலேம் யார் கையில இருந்துச்சு சொல்லுங்க? ஒன்னும் விளங்கலையோ? அதோனிசேதேக் கையில இருக்குது. கானானிய ஒரு ராஜா கையில இருக்குது. இந்த எருசலேமை ஜெயிக்கிறதுக்கு யோசுவாவும் அவனுடைய படையினரும் சண்டை போடும்போது டைம் பத்தல. நம்மள மாதிரி டைம் பத்தல. உடனே என்ன சொன்னானா? அந்த வசியாரத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா 12வது வசனம். கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். சன் ஸ்டாப், மூன் ஸ்டாப். டிராபிக் போலீஸ்காரன் கூட நம்ம ஆள் கேள்விப்பட மாட்டான். இந்தியாவில் எங்க கேள்விப்படுவாங்க? ஸ்டாப்னா அவனை எங்க ஆளு அவனை இடிச்சுக்கிட்டே போவான். But here is a man of God who could stop sun and moon. I want to finish the task. Listen, son, I need more time. Wait. அப்படி பிடிச்சு கொடுத்தாங்கய்யா. அந்த 5 ராஜாக்களையும் கொகையில போட்டு மூடிட்டு யுத்தத்தெல்லாம் முடிச்சிட்டு ராஜாக்களை கொண்டு வந்து மூப்பர்கள் எல்லாம் அவங்க கழுத்துல கால வைங்களான்னு சொன்னான். அப்படி ஜெயிச்ச எருசலேமையும் சுதந்தரிக்கவில்லை. Listen, my dear people. My Jesus paid a big price on the cross of Calvary to redeem the whole world. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. ஆண்டவருக்கு பேரு. உலகத்தின் அவன் யோவான் சாணம் மட்டும் சொல்லல, இன்னொருத்தன் சொன்னாங்க. வாசிங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம். கொஞ்சம் வேகமா போறேன், நீங்க கொஞ்சம் என்னோடு கூட நீங்க பார்க்க முடியாது கேட்கிறேன். அந்த சமாரியா ஸ்திரீ போய் ஊரெல்லாம் கூட்டிட்டு வந்துட்டா. இவர் மேசியாவா பாருங்கன்னு சந்தேக செய்தி தான் சொன்னா. ஆனா அவளுக்கு கொஞ்சம் இவர் கண்டிப்பா மேசியாவா தான் இருக்கும்னு சொன்னபோது அந்த ஸ்திரீ வந்து அங்க சமாரியர் அவளை வேண்டிக் கொண்டார்கள், எங்களோட வந்து தங்கணும்னுட்டு. அப்படி இருக்கும்போது என்ன சொல்றாங்க பாருங்க, 42வது வசனம் 42. அந்த ஸ்திரீயை நோக்கி உன் சொல்லி நிமித்தம் அல்ல அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். பக்கத்துல இருக்கவங்களை கைப்பிடிச்சு சொல்லுங்க, இயேசு உங்கள் இரட்சகர் தான். சந்தோஷம். ஆனா உலக இரட்சகரும் கூட. This revelation should come to every believer, every church. அவங்க அன்னைக்கு தான் இயேசுவை பார்க்குறாங்க. சமாரியர்கள் யூதர்கள் அவர்களை நாயின்னு சொல்லுவாங்க, டாக்ஸ். இந்த கெட்டுப்போன ஸ்திரீ சொல்லி எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டா.
வந்து உபதேசத்தை கேட்டு, நீ சொன்னதுனால இல்லடி, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு, அவர் நம்ம ஊருக்கு மட்டும் இல்ல, யூதருக்கு மட்டும் இல்ல, முழு உலகத்துக்கும் இரட்சகர். ஹல்லேலூயா. ஏன்னா கள்ளன் என்றும் தள்ளிடாமல் அள்ளி என்னை அணைத்தவா, சொல்லடங்கா நேசத்தாலே சொந்தமாக்கி கொண்டீரே. எத்தன் என்னை உத்தமனாக்க சத்தம் செய்த என் ஏசையா, எத்தனைதான் துரோகம் நான் செய்தேன், அத்தனையும் நீ மன்னித்தீ. ரத்தம் சிந்த வைத்தேனே நான், அத்தனையும் என் பாவமல்லோ. கர்த்தனேவும் அன்பு கீழாய் தத்தம் செய்தேனும் சேவைக்கே. உள்ளம் எல்லாம் உருகுதையோ, உத்தமனை நீ நைகையிலே. 5 புருஷனோட வாழ்ந்து அவங்களெல்லாம் கைவிட்டுட்டு 6வது புருஷனோட இப்போ லிவ் டுகெதரா இருக்கிற என்னைய பார்த்து ஏற்றுக்கொண்டுட்டு எனக்கும் ஜீவ தண்ணீர் கொடுத்துட்டாரு. நான் சும்மா இருக்க முடியாது. மை thirst இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். தண்ணி எடுக்க தான் வந்தேன், 12 மணிக்கு தான் வந்தேன். என் ஊருக்காரங்களுக்கு ஜீவ தண்ணி வேணும். அவங்க கூப்பிட்டு வந்தோன்னு நாங்கள் உலக லட்சகர். எப்படி சர்க்கிள் பெருசாயிட்டு பார்த்தீங்களா? ஒரு மனுஷியை தொட்டாரு, ஊரே தொட்டிட்டாரு. ஊர்க்காரெல்லாம் சேர்ந்து சொல்லிட்டான் உலகத்துக்கே ரட்சகர். உங்களை தொட்டா இப்படிதான் நடக்கணும். பக்கத்தில் இருக்கும் சொல்லுங்க, உங்களை தொட்டிருக்காரா? பக்கத்து வீட்டுக்காரனே முறைச்சு தானே பார்க்குறான் உன்னைய. அவனுக்கே உன்னை பற்றி சந்தேகம் ஒருபடியா இருக்கிறானே. போகும்போது வீட்டுக்குள்ள குடும்ப ஜெபம் நடக்கும்போது அல்லேலூயாங்கிறான், இயேசு வராருங்கிறான். இவன் வெளியே போகிறத பார்த்தா இவன் இயேசு வர்றதுக்கு ரெடியாக போன மாதிரி தெரியலையே, நடையே சரியில்லையே. A lady who had a worst background, she could influence to that extent. இயேசுவின் வார்த்தை கேட்டா, உண்மையா கேட்டா, கிறிஸ்து உலகத்தின் ரட்சகர்னு அறிஞ்சு கொடுங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லியிருந்தாரு, சூரியனையும் சந்திரனையும் நிறுத்தி காட்டினாரு, ராஜாக்களை காலம் கீழே மிதிச்சு காட்டினாரு. ஆனாலும் மறுபடியும் யோசுவா திருப்புங்க. இது எனக்கு இதெல்லாம் படிக்கும்போது இந்த அநேக நேரங்களில் அழுது இருக்கேன். Because I used to dramatize when I read the Bible. Whenever I read the Bible all alone in my room, I dramatize what would have happened. அப்படியே மனத்திலேயே கொஞ்சம் யோசித்து பார்ப்பேன். அப்போ இந்த 15வது அதிகாரத்தின் 63வது வசனம் வரும்போது மறுபடியும் வாசிக்கலாம். ஜாஷுவா 15:63. எருசலேமிலே குடியிருந்த எபூசியரை யூதா புத்திரர் துரத்திவிட கூடாமற் போயிற்று. துரத்தி விடவில்லை, இல்ல விடாமல் போயிற்று. துரத்தி விடாம போயிட்டுனா என்ன செஞ்சுட்டான்? நீனும் நானும் ஒரே வீட்டில் இருப்போம். எபூசியர் கூறத்துத்திரர் எருசலேம் குடியிருந்தேன்.
நீ வச்சுக்க, நான் கூட கொஞ்சம் ஒட்டிக்கிடுறேன். A spirit of compromise filled these people and they never bothered about God's promise. எங்கெல்லாம் காம்ப்ரமைஸ் ஸ்பிரிட் வருதோ அவன் கர்த்தருடைய வார்த்தையை மதிக்க மாட்டான். கர்த்தருடைய ப்ராமிஸை கை கொள்வதற்கு தீவிரம் காட்ட மாட்டான். ஏன்னா காம்ப்ரமைஸ் தானே, வெட்டிட்டு போயிடும்ப்பா. இந்த உலகத்தில் இருக்கிறோம், ஒட்டிட்டு போயிடும். I want to tell you again, if you live a compromised life with the world, you will never inherit the promise which God has given you. உங்களுக்கு கொடுத்த காரியத்தை ஒரு நாளும் நீங்க சுதந்திரிக்க முடியாது. ஆண்டவர் அதனால சொல்ல, உலகத்துக்கு ஏற்ற வேஷம் தெரியாமல், உலகத்துக்கு ஏற்ற வேஷம் தெரியாமல். ஆமா, உலகத்தோடு ஒட்டிக்கிட கூடாது. உலகம் உங்களை பகைக்கிறது. பகைக்கலைன்னா நீ உங்களில் என்னமோ கோளாறு இருக்குன்னு அர்த்தம். நான் உலகத்தான் அல்லாது போல நீங்களும் உலகத்தான் அல்ல. உலகம் தன்னுடைய சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தார் அல்லாத போல உங்கள்கிட்ட பகையா இருக்குது. You will be hated, sir. Yes, that's what my Jesus said. எல்லாருக்கும் நல்ல பிள்ளையா இருக்க முடியுமா? இருக்க முடியுமா? சின்ன வயசுல கதை படிக்கலையா? நீங்கெல்லாம் கதை படிச்சிருக்கீங்களா? நான் 2ஆப்புல படித்தேன். அப்பா அம்மாவனும் சேர்ந்து கழுதையை விற்க போனாங்க. படிச்சிருக்கீங்களா? ஆமாம். இருந்த சொத்து, மழை இல்லை, ஒன்றும் இல்லை, காசு இல்லை, இருக்கிற கழுதையை விற்கிறதுன்னுட்டு அப்பா அம்மாவனும் சந்தைக்கு விற்க போனாங்க. அப்பா சொன்னார், மகனே, வாலிபனே, நீ ஏறிக்கப்பா, நான் நடந்து வரேன். ஏன்னா அப்பா உள்ளம் பிள்ளைக்காக ஏங்கும்ல. அங்கே கொஞ்சம் பேர் பார்த்து சொன்னா, இந்த பாரு, இடிதடிய மாதிரி இருக்கான், கழுதையில் ஏற்றிருக்கான், அப்பனா நடத்து விட்டு போயிருக்கான். உடனே அப்பா சொன்னார், மகன் சொன்னான், நான் இறங்கிடுறேன், நீங்க உட்காருங்க. உட்காந்து போனார். அங்கே போனான், இந்த பாரு, பிள்ளையை விட்டுட்டு அப்பன் ஏறிட்டு போகிறான் பாரு. என்ன செய்யறது? நீ ஏறினாலும் வம்பு, நான் ஏறினாலும் வம்பு, 2 பேரும் ஏறிடுவோம். கொஞ்சம் தூரம் போனோன்னா கொஞ்சம் தான் வாயில்லாத மிருகம் 2 இடிதடியனுங்க ஏறிட்டு போகிறானுங்க பாரு. 2 பேரும் இறங்கிட்டாங்க. சரி, கழுதையை நடத்திட்டு போனான். அங்கே கொஞ்சம் தூரம் போனோன்னே புத்தி கட்டவனுங்க எவனாவது ஒருத்தனாவது ஏறிட்டு போனான்ல. இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியல. கோவம் வந்துட்டு அப்பாவுக்கும் மகனுக்கும். ஒரு கம்பை எடுத்து கழுதையை கட்டி தூக்கிட்டான். நீ ஏறினாலும் வம்பு, நான் ஏறினாலும் வம்பு. ஒரு சின்ன குறுகிய பாலத்தில் போகணும். அங்க இருக்கிற சின்ன பிள்ளைங்களாம், பாருடா, கிழவனுக்கும் இவனுக்கு வந்திருக்க வாழ்வு, கழுதையை தூக்கிட்டு போறானுங்க பாரு. அந்த சத்தத்தில் கழுதை மிரண்டு தண்ணிக்குள்ள விழுந்துட்டு செத்தும் போச்சு. பக்கத்தில் இருக்கவங்களை கையை பிடிச்சி சொல்லுங்க, சொல்லுங்க, உங்க கதை தான் நடக்குது. எல்லாரையும் திருப்திப்படுத்தணும், அவரை திருப்திப்படுத்தணும், இவரை திருப்தி. ராஜா, முடியாதப்பா, உன்னால முடியாதம்மா, நீ எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாதையா. ஒருவனை வெறுத்து இன்னொருவனை சிநேகிப்பான். 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய உம்மால முடியாதப்பா, முடியாதையா. Do not try that. மறுபடியும் சொல்றேன், நீ காம்ப்ரமைஸ் பண்ணணும்னு விட்டு கொடுத்துட்டீன்னா கர்த்தர் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் ஒண்ணும் நிறைவேறாது. அப்படியே இருந்தது. எந்த காலம் வரைக்கும் தெரியுமா? தாவீதின் காலம் வரைக்கும். உள்ள அவன் இருந்துட்டு உன்னுடைய அசதி, உன்னுடைய கோலத்தனம், உன்னுடைய தைரியமின்மை, உன்னுடைய பலவீனம் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்ததுனால அவன் என்ன சொன்னான் தெரியுமா? திருப்புங்க 2 சாமுவேல் 5வது அதிகாரம், 2 சாமுவேல் 5th chapter. இப்ப சவுல் அதை பற்றி அவனுக்கு கவலையே கிடையாது. அவனுக்கு எதை பற்றியும் கவலை கிடையாது. அவனுக்கு தாவீதை கொல்றது, மருமகனை கொன்று தம் மகளை விதவையாக்குறது அவனுக்கு பெரிய குறி. ராஜாங்கிறதே மறந்துட்டு தெரிஞ்ச ஆளு. 2 சாமுவேல் 5th chapter 6வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். தேசத்திலே குடியிருக்கிற எபூசியர் மேல் யுத்தம் பண்ண ராஜாவானவன் தன் மனுஷரோட கூட. ஆமா, இது தாவீது ராஜாவை குறித்து சொல்லி இருக்குது. மனுஷரோட கூட எருசலேமுக்கு போனான். ஏன்
because David had a revelation. இந்த எருசலேம் என்னதுங்கிறத நான் காண்பித்து கொடுத்து விடுறேன். ஆண்டவர் மோரிய மலையில போய் நான் காண்பிக்கிற இடத்துல உன் குமாரனை பலியிடுன்னு சொன்னார்ல, அந்த இடம் அது எருசலேம் தான். A man who walks with God, a man who is pleasing unto God, a man whose heart is with God. அவனுக்கு தெரிஞ்சிருயா, வெளிப்பட்டுரும். தாவீது ஆபிரகாம் ஆண்டவர் மோரியா மலைக்கு அனுப்பினாரு. Where is it? Where is it? அது பிதா குமாரனை உலகத்துக்காக ஒப்பு கொடுத்ததுக்கு அடையாளமா இருக்குது. சிலுவையை தூக்கிட்டு போன மாதிரி ஈசாக்கினுடைய முதுகுல வச்சு கட்டையை தூக்கிட்டு போனது அவனுக்கு தெரிஞ்சிச்சு. அவனை கேட்டான், கத்தி இருக்குது, நெருப்பு இருக்குது, கட்டை இருக்குது, ஆட்டுக்குட்டி எங்கே கேட்டான்ல. ஆமா, அது எங்க இருக்கு, அது எங்க இருக்கு? ஆண்டவர் இந்த பூமி எல்லாம் நம்ம கொடுப்பேன்னு சொன்னார, இந்த பூமி எல்லையெல்லாம் நமக்கு கொடுக்கன்னு சொன்னா தானே ஆண்டவர் எகிப்துல அத்தனை அதிசயம் செஞ்சு கொண்டு வந்தாரு, செங்கடலை பிரிச்சு கொண்டு வந்தாரு. எங்க இருக்குது? எபூசியர்கள் இருக்க அந்த எருசலேம் தேசத்துல குடியிருக்கிற எபியூசியர் மேல் யுத்தம் பண்ண. இப்ப now I must send them out. That land belongs to me and my household and my generation and my people and my king. வாசிய, அவர்கள் இதிலே பிரவேசிக்க தாவீதினால் கூடாது என்று எண்ணி. நல்லா கவனிங்க. உள்ள இருக்கிறவன் இப்போ காம்ப்ரமைஸ்ல இருந்ததுனால உள்ள இருக்கிற குடிகள் இவனுக்கு தைரியம் துளிர் விட்டுடுச்சு. நம்ம ஊர்ல சொல்லுவாங்க துளிர் விட்டு போச்சு. ஆமா, ரொம்ப துளிர் விட்டு போச்சு. என்ன சொல்றானுங்க பாருங்க, தாவீது இது பிரவேசிப்பது இல்லை. யார் தடுப்பாங்களா? குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள் என்று சொன்னார்கள். பக்கத்துல இருங்க, விடக்கூடாத விட்டு வச்சா அது உன்னை கேலி பண்ணும். எப்படி கேலி பண்ணும்? வந்துருவியா, வந்து பாரு, என் கோலியாத்தே வந்து பாருன்னு சொன்னும் போது தனியா போய் நின்ன ஆள்கிட்ட சொல்றான் பாரு, ஒரு மனுஷன் அனுப்புங்கள். யூத பட்டாளம் நிக்குது, சவுல் ஆடிக்கொண்டு நிற்கிறான், சேவகர்கள் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். யுத்தத்துல சாப்பாடு கொடுக்க வந்தவனுக்கு காதுல கேக்குது, இஸ்ரவேல்ல ராஜா இல்லையாடா, என்ன எப்படி செய்றீங்க? நேர போனா சவுல் அவனுக்கு சட்டையெல்லாம் போட்டு விடுறான். இதை எடுத்துக்க, அதை எடுத்துக்க. போட்டு பார்த்து நடக்கவே முடியல. என்ன ட்ரெஸ் ஐயா போட்டிருக்க நீ? ராஜா, ஐ வாண்ட் டு பி சிம்பிள். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் 6வது வகுப்பு படித்தவர், பாஸ்டர் ஆனாரு. ஒரு 100 பேர் சேர்ந்துட்டாங்க. எப்படியோ எங்கேயோ ஒரு நண்பர் அவருக்கு சந்திச்சு, உங்க சாட்சி ரொம்ப நல்லா இருக்கு, இங்கிலாந்துல வந்து சாட்சி கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. கதை சொல்லல, நடந்தது சொல்றேன். இவர் இங்கிலாந்து எங்க இருக்குன்னு மேப்ல தேடினாரு. பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் கேட்டாரு. கிராம சபையாளர் 100 பேர் வச்சிருக்கிறாரு. அவர் சாட்சி கேட்டு, இவர் சாட்சி சொன்னார், எப்படி நான் ஆண்டவருக்குள்ள வந்தேன், நான் மந்திரவாதி, எங்கள் அப்பா இருந்தார், எங்கள் அப்பாவுக்கு மந்திரம் போது நான் தான் வேப்பில் எடுத்துகிட்டு வருவேன் அப்படின்னு சொன்னார். இவ்வளோதான் கேட்டார். இவர் இந்த மாதிரி சாட்சி தான் எங்கள் இங்கிலாந்துக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்டாரு. இவர் இங்கிலாந்து எங்கே இருக்குன்னுட்டு, நான் டிக்கெட் அனுப்புறையா, வந்து எங்கள் சபையில் நான் ஒரு 5 சபையில் நான் உனக்கு சாட்சி சொல்கிறதுக்கு நான் உனக்கு சான்ஸ் வாங்கி கொடுக்குறேன்னா இவருக்கு பயங்கர குளிர் விட்டுடுச்சு. ஆள் நிலக்கரியில் மழை பெஞ்சா எப்படி இருப்பார் அப்படி இருப்பார். இவர் கொஞ்சம் பயமாக வேறு இருக்குது. அங்கே போய் எல்லாம் வெள்ளையாக இருந்தால் நம்ம மட்டும் கருப்பாக இருந்தால் கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுவேன்னுட்டு என்னெல்லாமோ செஞ்சு பியூட்டி பார்லர் எல்லாம் போட்டு நன்னு போட்டு எல்லாம் போட்டு எல்லாத்தையும் போட்டாலும் நிறம் மாற மாட்டேங்குது. எத்தியோப்பியன் தன் தோலை மாற்றுவானோ, நடந்தது சொல்கிறேன். அவர் டிக்கெட் அனுப்பிச்சு வச்சாரு, விசாவும் அனுப்பிச்சு வச்சுட்டாரு. இவருக்கு இப்போ எல்லாரையும் கேட்குறாரு. அப்போ அவங்க கேட்டார், அங்கே டெம்பரேச்சர் எப்படி இருக்கும்? திடீர்னு மழை பெய்யும், திடீர்னு பனி பெய்யும், திடீர்னு வெயில் அடிக்கும். இங்கிலாண்டில் வெதர் உண்டு, நம்மளுக்கு தான் கிளைமேட் உண்டு, அங்கே வெதர். அதனால தான் வெதர் ரிப்போர்ட் போடுறான். காலையில் மழை செஞ்சாலும் சாயங்காலம் பனி பெஞ்சிரும். அதனால அதுக்கு ஆயத்தம் போயிரு. ஆயத்தமாக போனால் என்ன செய்யணும்? நல்ல சூட்டு 3 பீஸ் போட்டு உள்ளுக்குள்ளே இன்னர்லாம் போட்டு போகணும்.
அவர் போராடனோடனே 100 சபையின் மக்கள் எல்லாம் வழி அனுப்புறதுக்கு வந்தாச்சு. மாலை எல்லாம் எடுத்துக்கிட்டு எங்க ஆளு வெளிநாட்டுக்கு போறாரு, சாட்சி சொல்ல போறாரு. பூமி எங்கும் சாட்சியாக போகல் என்ற கட்டளையதால் பாட்டு நடக்குது. வாத்தியார் அடையாளம் காணல அவன் பிள்ளைக்கே. அவன் சொல்றான் பாட்டு எல்லாரும் சபை பாடுறாங்க, அப்பா எங்கன்னு கேட்கிறாரு. அம்மா சொல்றாங்க அந்த நிக்கிறாரு கோட்டுக்குள்ள 3 பீஸ் போட்டு இன்னரெல்லாம் போட்டு. நடந்ததை தான் ஏன் சொல்றேன். அவ்வளோ ரெடியா நிக்கிறாரு. மகன் வந்து கேட்டான், அப்பா உங்களால் இப்ப நடக்கவே முடியாம இருக்கும்போது பிளேன்ல எப்படி ஏறி போவீங்கப்பா? அவனுக்கு தெரியும், அவன் பிளேனை பார்த்ததில்லை, ஏறினதில்லை, போனதில்லை. நீங்க பிளேன்ல ஏறி இந்த பாரத்தோடு ஏறினா பிளேன் கீழே வந்துட போகுதுப்பா. I'm not exaggerating, this is a real story I'm telling you. அதே கதை தான் தாவீதுக்கு. எல்லாத்தையும் போட்டு விட்டு போன இதெல்லாம் ஒன்றும் அதாவது. I want to be a simple man. I want to be as I am. கையில இருக்குதுப்பா கல்லு, ஒரு கல்லு போதும். அப்படி தைரியமா எல்லாரும் நடுங்கி கொண்டிருக்கும் போது ஆயுதமே இல்லாம போன தாவீதை பார்த்து என்ன யாரெல்லாம் சொன்னாங்களா? அந்த வசனத்தை மறுபடியும் போடுங்க பிரதர். குருடனும் சப்பானிகளும் உங்களுக்கு விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். See, when you give in your church, in your life, காம்ப்ரமைஸா ஒத்து போகிற வாழ்க்கை வாழ்ந்தா உன்னைய பார்த்து குருடனும் சிரிப்பான், சப்பானியும் தடுப்பான். நிறைய பேர் தடுக்காமலே தடுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏன்னா they forgot the promise God has given. வெஸ்லி ஒரு அழகான பாட்டு பாடினாரு, வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். வாக்கு பண்ணினவர் மாறிடார். அந்த வாக்கு கூட நீங்க மறந்துட முடியும். உடனே என்ன நடக்குது? 2 சாமுவேல் 5 மறுபடியும் திருப்புங்க, 7வது வசனம். ஆனாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு வார்த்தை தமிழ் பைபிள்ல, ஆனாலும். எப்படி பிடிச்சான் தெரியுமா? அடுத்த வசனத்தை வாசிங்க. எவன் சாலகத்தின் வழியாய் ஏறி எபூசியரையும் தாவீதின் ஆத்துமா பகைக்கிற சப்பானிகளையும் குருடரையும் முறிய அடிக்கிறானோ அவன் தலைவனாய் இருப்பான் என்று தாவீது அன்றைய தினம் சொல்லியிருந்தான். அதனால் குருடனும் சப்பானியும் வீட்டிலே வரலாகாது என்று சொல்லுகிறதுண்டு. நல்ல கவனிங்க, இந்த வசனம் உங்களுக்கு நல்ல விளங்கணுங்கிறதுக்காக சும்மா சொல்றேன். எவன் சாலகத்தின் வழியாய் ஏறி எபூசியரை முறியடிக்கிறானோ அவன் தலைவனா இருப்பான். David gave them a strategy. David showed them the plan. அவன் போல என்ன சொன்னா? சாலகம்னா என்ன தெரியுமா? KJVல வாசித்தீங்கன்னா கட்டர். கட்டர்னா தமிழ் சொல்லுங்க. சாக்கடை. சாக்கடை. அந்த ஊர்ல இருந்து வர்ற கழிவு தண்ணி எல்லாம் வர்ற வழியா ஏறி போ. பக்கத்தில் கையை பிடிச்சி இப்பமா சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. ஜெயிக்கணும்னா நாங்க தான் தீர்மானம் பண்ணிட்டோம் தோக்குறதுன்னுட்டு. நீங்க பக்கத்தில் நல்லா கைப்பிடிச்சு சொல்லுங்க, ஜெயிக்கணும்னா கட்டரையும் யூஸ் பண்ணு. ஆமா, தண்ணி கொடுங்க. God speaks to you. God speaks to you, sir. அருமையானவர்களே, கேலி பண்றானா கண்டுக்காத. கட்டர் வழியா போய்
உள்ள போய் முறியடிச்சிட முடியும். The plan was given to given by David, and Joab understood that. உள்ள போய் முறியடிச்ச உடனே தாவீதின் நகரமாகிவிட்டது. இன்னைக்கு இந்த பூமியிலையும் தேவன் வாசம் பண்ண வேண்டிய இடத்துல சத்துரு வாசம் பண்ணிக்கிட்டு இருக்கான். Listen. தேவனுக்கு சொந்தமாக வேண்டியதெல்லாம் சத்ருவின் கையில விட்டு போடப்பட்டிருக்கிறது. ஏன்னா எது உள்ளாவும் போய் எனக்கு என்ன நெடுகிறது கேள்ல, என் தேவன் அரசாட்சி செய்கிற நகரமாக மாற்ற வேண்டும். ராஜாதி ராஜனாம் ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தேவனை துதியுங்கள். கரங்களை தட்டி பாடலாமா? ஹல்லேலூயா, கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். அல்லேலூயா, கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். எத்தனை பேர் உண்மையை நம்புறீங்க? பூமியில இயேசு ராஜா ஆட்சி செய்யணும்னு வேற ஆள் கையில் இருக்கு. குருடனும் சப்பானியும் சொல்றான், வந்துடுறியா? எங்க தேசம் இந்தியாவில், எங்க தேசங்கிறான். எப்படிப்பா உங்க தேசம்? அதை பேச போல. எப்படிப்பா தேசம் தேசம்? பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது, அவரே அதை உண்டாக்கினார். சங்கீதக்காரர் கிட்ட கேட்டா அவரே அதை உண்டாக்கினார். நமக்கு தான் தெரியல, அவரும் உண்டாக்கினார். அவரே உண்டாக்கினார். எனக்கு போப்பு பிடிக்காது நிறைய காரியத்தில், ஆனால் ஒரு போப்பு எனக்கு பிடிக்கும், ஜான் பால். இந்தியாவுக்கு வரும்போது கண்டிஷன் போட்டாங்க, இயேசுவே வழின்னு சொல்லக்கூடாது. வாரம் அவர் சொன்னார், நான் வந்து இயேசுதான் ஒளின்னு சொல்லிட்டு போயிட்டார். தைரியமுள்ள மனுஷன்தான். கொடி பிடிப்பேன்னு சொன்னான், கொடி பிடிச்சவன் இன்னும் பிடிச்சிக்கிட்டே தான் இருக்கான். அவர் ஒருவேளை பரலோகத்துக்கு போயிருந்தாருன்னா சோத்திரம். He proved in a land which was against the statement, only Jesus தான் சொல்லாத, ஜீசஸ் என்று சொல். ஜோயல் ஆஸ்டின் ஒருத்தர் இருக்கிறாரு, பெரிய கூட்டம் நடத்துறாரு, ஸ்டேடியத்தில் நடத்துறாரு. அவரை CNN கேட்டான், இயேசுதான் சொல்றியா? அது என்னையா? இயேசுவும் தான். இப்போ இந்த பெந்தேகோஸ்தக்காரன் பின்னால போறதா, இந்த ரோமன் கத்தோலிக்காரன் பின்னால போறதா? சொல்லுங்க. இட்ஸ் a challenge. It is a challenge. I know ஜோயல் ஆஸ்டினுடைய அப்பா ஜான் ஆஸ்டின் எனக்கு தெரியும். At the age of 82, at the age of 82, he came and washed 200 people's feet. டெல்லியில் வந்து அவர் 200 லீடரை ஃப்ளைட் சார்ஜ் கொடுத்து, என்னைய மாதிரி ஒரு சாதாரண ஊழியன் இந்த மாதிரி 200 பேரை இந்தியா முழுவதும் கூட்டி, நான் இந்தியாவுக்கு வந்தது காரணம், இத்தனை ஊழியத்தை செய்தேன், இந்தியாவில் கோடி கோடியாக பணத்தை கொண்டு வந்து போட்டேன், அதில் எனக்கு பெருமை பாராட்டலை. காஸ்பல் ஃபார் ஏஷியாங்கிற அந்த ஆர்கனைசேஷனுக்கு ஒரு ஸ்ட்ரோக்கில் 100 மெட்டடார் வண்டியும் 100 ஜென்ரேட்டரும் 100 ப்ரொஜெக்டரும் 100 ஜீசஸ் ஃபில்மும் வாங்கி கொடுத்த மனுஷன், ஒரே ஸ்ட்ரோக்கில், ஒரு காணிக்கையில். அப்படி இந்தியாவை நேசித்த மனுஷன்.
அவருக்கு நிற்க கூட முடியல. கீழே உட்காந்து பேஷனில் தண்ணி எடுத்து, உங்கள் காலை கழுவுறதுக்கு நான் பாத்திரம் நல்லா கவனிங்க அருமையானவர்களே. ஆனால் அவருடைய மகன் இயேசுவும், ஆனால் ஜான் பால், even though he is a Roman Catholic Pope, I will not say, அவர் அவங்க வந்து சொன்னது, Jesus is the only light for Asia. Asia needs Jesus. பக்கத்தில் அவங்களுக்கு கையை பிடிச்சுக்கலுங்க. இயேசுதான் வழின்னு நினைக்கிறீங்களா? இயேசுவும் வழின்னு நினைக்கிறீங்களா? உண்மைதானா? இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் எனக்கு வேறு எதுவும் இல்லை. தாவீது, கோட்டை பிடிச்ச தாவீதுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு கேவலத்தையும் காட்டி கொடுத்துட்றேன். 2 சாமுவேல் 1 நாளாகமம், 1 Chronicles, 1 நாளாகமம் 21வது அதிகாரம் 21 15. எருசலேமையும் 21:15. எருசலேமையும் அழிக்க தேவன் ஒரு தூதனை அனுப்பினார். போதும். Why God was mad to destroy Jerusalem? சொல்லுங்க, பைபிள் வாசிப்பீங்களா? இந்த தாவீது முதல் வசனத்தை வாசிங்க, அப்ப தெரியும். விரோதமாய் எழும்பி, சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவி விட்டது. இதுதான் வேதனை. David was prompted by Satan to count the people. பழைய ஏற்பாட்டின் பிரமாணத்தின்படி நேரம் இல்லை. யாத்ராமம் 30வது அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். எண்ணலாம், சென்சஸ் எடுக்கலாம். ஆனால் முன்னால எல்லாருக்கும் சமாதான பலிக்குரிய காணிக்கையை செலுத்தணும். அதுக்கு பிறகு தான் எண்ணலாம். அது ஆண்டவர் கொடுத்த பிரமாணம். தாவீதுக்கு 20வது அதிகாரத்திலையும் 19வது அதிகாரத்திலையும் போய் வீட்டில் படிச்சு பாருங்க. வெற்றி மேல் வெற்றி, விக்டரி ஆஃப்டர் விக்டரி ஆஃப்டர். சீரியரை வெற்றி பெற்றான், பெலிஸ்தியரை மேல அதிகாரம் கொண்டான், அம்மோனியரை வெற்றி பெற்றான், கிழக்கத்திய புத்திரரை வெற்றி பெற்றான், எல்லாரையும் வெற்றி பெற்று வெற்றி வந்த உடனே வார்த்தை மறந்து போச்சு. வெற்றி வந்த உடனே கண்ணுல கொழுப்பு அடைச்சிச்சு. தேவன் சொன்னதுக்கு விளங்கல. ஆண்டவர் சொல்லியிருந்தாரு, யூ கவுண்ட், எண்ணாகமே என்றதுக்கு தான் எழுதி வச்சிருக்கிறாரு. இயேசு வந்த போது கூட 5 அப்பம் 2 மீன் 5000 பேர் 50 பேரை உட்கார வைன்னு சொன்னாரு. He is a God of numbers. But why? ஏவிட்ட ஆளும் சரியில்லை, செய்ய வேண்டிய வேலை செய்யாத தாவீதுக்கும் அடி. 70,000 பேர் செத்து வராங்க. 70,000 people were destroyed. அத வீட்டில் போய் படிச்சுங்க. தேவன் எருசலேமை அழிக்க சித்தமானா. I want to tell a truth today. It is applicable to the church also. அடிக்கடி சகோதரன் வெஸ்லி இந்த வார்த்தையை சொல்வார். எங்க பைபிள் ஸ்கூல்லையும் நாங்கள் எழுதி போட்டிருக்கோம். The strength of the church is not according to the seating capacity, by the sending capacity. நாங்கள் பெருசாக எழுதி போட்டிருக்கோம் எங்க பைபிள் ஸ்கூல்ல. The strength of the church is not according to the seating capacity. ஒரு சபையினுடைய பலம் எத்தனை ஆசனங்கள் இருக்கிறது என்பதல்ல, எத்தனை பேர் அங்கிருந்து புறப்பட்டு போனார்கள், அனுப்பப்பட்டார்கள். இங்க என்றது தப்பு கிடையாது.
அவங்ககிட்ட எத்தனை பேர் இருக்காங்க, அவங்ககிட்ட இத்தனை பேர் இருக்காங்க, அவங்ககிட்ட இத்தனை பேர் இருக்காங்க சொல்றதுக்கு நல்லா தான் இருக்கும். பட் இஸ் இட் ப்ராம்ப்டட் பை சாட்டன்? இஸ் இட் அக்கார்டிங் டு த பிளான் அண்ட் த laws and regulations of God? Then you can count. அது செய்யாதனால 70,000 பேர் செத்து போனாங்க. ஆண்டவர் எழுத்துமே அழிக்க சித்தமா. அப்பந்தான் தாவீது ஒன்று சொன்னான், நான் தானே பாவம் செஞ்சேன், இந்த ஆடுகள் என்ன செஞ்சது? உடனே ஆண்டவர் சொன்னார், நிறுத்துப்பா. தூதனை பார்த்து சொன்னார், நிறுத்து. அந்த அதிகாரத்தை வீட்டில் போய் படித்து பாருங்க. நான் உங்களுக்கு நிறைய ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். என்ன அடுத்த தடவை வர்றது வரைக்கும் அதை படிச்சிருங்க. 2 வருஷத்தில் ஒரு தடவை தான் வருவேன். பாருங்க, அங்க ஒரு காரியத்தை சொல்றான். வாசிங்க 21வது வசனத்திலிருந்து. தாவீது ஓர்னானிடத்தில் வந்தபோது ஓர்னான் கவனித்து தாவீதை பார்த்து அவன் கழுத்திலிருந்து புறப்பட்டு வந்து தரை மட்டும் குனிந்து தாவீதை வணங்கினான். ராஜா தாவீது வர்றான். அதுக்கு முன்னால் நீங்க பாத்தீங்கன்னா தேவதூதன் வந்த பார்த்த உடனே இந்த ஆளுடைய பையங்க 4 பேர் ஓடியே போயிட்டான். தேவதூதனை பார்க்கறதுக்காக. இவன் ஓர்னான் அவனிடத்தில் வந்தபோது அவன் இடத்துல தாவீது இடத்துல முந்தி வணங்கிறான். இப்பொழுது வாசிங்க. அப்பொழுது தாவீது ஓர்னானை நோக்கி, இந்த களத்தின் நிலத்திலே நான் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டும்படிக்கு அதை எனக்கு கொடு, வாதை ஜனத்தை விட்டு நிறுத்தப்பட எனக்கு அதை பெரும் விலைக்கு கொடு என்றான். வீட்டுல போய் மண்டி வாசித்தீங்க, இந்த நிலத்தை கொடுப்பா, இதுல ஒரு பலிபீடம் கட்ட போறேன். ஞாபகம் வந்துட்டு இங்கதான் தாவீது ஈசாக்கு பலியிட்டான். I must also sacrifice to stop the wrath of God. தேவ கோபாக்கனை வராம நிறுத்தலுக்கு பலிபீடம் கட்டணும். இந்த நிலத்தை கொடுத்துருப்பா. அவன் சொன்னா தெரியுமா, நிலத்தை நான் இலவசமா தாரேன், மாடு இருக்கு அதையும் தாரேன் பலியிடுறதுக்கு. அது அதை போட்டுக்கிற அந்த யோக் ஏர் அதையும் நீங்க போட்டு அதையும் பிறகாக்குங்க. எவ்ரிதிங் இஸ் ரெடி. ராஜா தாவீது என்ன சொன்னா தெரியுமா? ராஜா ஓர்னானை நோக்கி, அப்படி அல்ல, நான் உன்னுடையதை இலவசமாய் வாங்கி கர்த்தருக்கு சர்வாங்க தகனத்தை பலியிடாமல் அதை பெரும் விலைக்கு வாங்குவேன் என்று சொல்லி, if it is sacrifice it will cost me, it affects me. அது பலினா அது என்னைய பாதிச்சிருக்கணும். நிறைய இருக்கிறவங்க காணிக்க போடலாம். நான் ஜீவனத்துக்கு வச்சிருந்த 2 காசை போட்ட விதவையத்தான் ஆண்டவர் இவள் தான் அதிகம் போட்டாள். Because it affects her life. காணிக்க கொடுக்கும்போது நான் தசம்பாகத்தை நம்புறதில்லை, openly declare. But I believe one thing. I believe if the offering is not affecting you. நாங்க பீகார்ல ஏழை மக்கள், எளியவர்கள். நான் என்ன சொல்லியிருக்கேன் தெரியுமா? ஒரு நாள் எல்லாரும் பட்டினி கிட, சின்ன பிள்ளைலேருந்து பெரிய வரைக்கும். அந்த காசை எடுத்து பக்கத்தில் இருக்க 100 பேருக்கு சோறு போட்டு மாசம் மாசம். இட் மஸ்ட் அஃபெக்ட் யூ, தென் ஒன்லி இட் இஸ் த ரைட் சாக்ரிஃபைஸ். என்ன நேசிக்கிறவர்களே, கர்த்தரை நேசிக்கிறவர்களே, ஹவு டு யூ கிவ்? இப்போ எருசலேம் அழிக்காதபடி காப்பாத்தியாச்சு. ஆனால் நீங்கள் தொடர்ந்து வாசித்தீங்கன்னா எருசலேமில் நடந்த அட்டகாசங்கள்னால எருசலேம் பாழாக போகிறது. திருப்புங்கள் சகரியாவின் புஸ்தகம். நிறைய சொல்லணும்னு ஆசையாக இருக்குது, கரெக்டான நேரத்தில் உங்களை நான் முடிக்கணும். சகரியாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம். இப்பொழுது எருசலேம் பாழானதுக்கு என்ன தெரியுமா காரணம்? அதை சகரியா தீர்க்கதரிசி, ஒரு வாலிப தீர்க்கதரிசி சொல்றான். என்ன சொல்றான் பாருங்க, 18வது வசனத்தில் வாசிங்க.
நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது இதோ ஆ. 4 கொம்புகளை கண்டேன். 4 கொம்புகளை கண்டேன். அவைகள் என்னவென்று என்னோட பேசின தூதனை கேட்டேன். அவைகள் என்னவென்று என்னுடனே பேசின தூதனை கேட்டேன். அதற்கு அவர் இவைகள் யூதாவையும் இஸ்ரவேலையும் எருசலேமையும் சிதறடித்த கொம்புகள் என்றார். போதும். இந்த கூட்டத்துக்கு வர முன்னால சில சகோதர சகோதரிகளோடு கூட பேசிக்கிட்டு இருந்தேன். I want to repeat it. Whenever I come here, I could see some spirit is controlling Dubai, some other spirit is controlling Abu Dhabi, some other spirit is controlling Ras Al Khaimah. 7 விதமான ஸ்பிரிட்டுகள் இந்த யூஏன் மேலே அரசாட்சி செய்கிறது. உங்களுக்கு தெரியுமா? I many times cried in the room, trying to identify them, trying to bind them. பலவானுடைய வீட்டிலே கொள்ளையிட வேண்டும் என்றால் முதலாவது பலவானை முந்தி கட்டணும். அப்போ அபுதாபியில் இருக்கிற ஸ்பிரிட் என்ன செய்யுதுன்னு சொல்கிறேன், சிதறடிச்சுக்கிட்டே இருக்குது. உங்களை கூட விடாது, சேர்ந்து செயல்பட விடாது. அதுக்கு வேலையை சிதறடிக்கிற வேலை. அந்த 4 கொம்பு அது எதையும் பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. அது உங்களுக்கு விளங்குச்சுன்னு சரிதான். உங்களை கிரியை செய்யக்கூடாதபடி, எருசலேம் எழுந்து நிமிர்க்கக்கூடாதபடிக்கு இங்க 4 ஆவிகள் சிதறடித்து கொண்டிருக்கிறது. இதுக்கு என்னையா பதில்? அகஸ்டின் ஜெபக்குமார், இதுக்கு என்னையா பதில்? நான் நேற்று ஒரு கூட்டத்தில் சொன்னதை இங்கே சொல்றேன். நானும் என் மனைவியும் கனடாவில் ஊழியத்தை முடித்து விட்டு ஹீத்ரோ ஏர்போர்ட்டில் வந்து தங்கி இருக்கிறோம். அடுத்தால இந்தியாவுக்கு போகிறதுக்கு 4 hours லே ஆஃப் டைம். என் மனைவி சொல்கிறா, டாடி ஓன்னு கத்தி அழனும் போல இருக்குது. நான் சொன்னேன், நானும் அப்படி தான் இருக்குது. இந்த ஹீத்ரோ ஏர்போர்ட் வி ஃபெல்ட் த ப்ரெஷர் ஆஃப் த டார்க்னஸ். அந்த அந்தகார சக்தியில் ஓன் ஆளன் பொண்ணு இருக்குன்னு சொன்ன உடனே நானும் அவளும் ஏர்போர்ட்ல இருந்து 2 மணி நேரம், ஆண்டவரே இந்த தேசத்தை இருள் கவ்வி கொண்டிருக்கிறது, இருள் சூழும் காலம், இதை நாங்கள் கட்டுறோன்னு சொல்லி கட்டிட்டு நாங்கள் இந்தியா போகிறது பிளெயினில் போயிட்டோம். என்னை தேடி 2 நண்பர்கள் இங்கிலாந்துலேருந்து வந்தார்கள். அவர்கிட்ட சொன்னேன், பிரதர் நீங்கள் கொஞ்சம் இந்த ஆவிகளை முதல்ல கேட்டுங்க, இந்த ஆவிகளை கேட்டுங்க. Do you want to see the souls being saved here in Abu Dhabi? Do you want to see the big people, big shots, business people, people from different countries want to be saved? Bind the strong man. நீங்க உடனே சொல்லுவீங்க, ஐயோ நாங்கள் பெரிய ஊழியக்காரர் இல்லை, வரம்பற்ற ஊழியக்காரர் இருக்காங்க சிலர். வரம்பற்ற ஊழியக்காரர்கள் பிராக்கெட்டில் கீழே வாசிக்கலாம். 20வது வசனம் 21. பின்பு கர்த்தர் எனக்கு 4 தொழிலாளிகளை காண்பித்தார். See the words. 4 தொழிலாளிகளை காண்பித்தார். இவர்கள் என்ன செய்ய வருகிறார்கள் என்று கேட்டேன். கேட்கிறார், இவர்கள் என்ன செய்ய வருகிறார்கள்? அதற்கு அவர் ஒருவனும் தன் தலையை ஏறெடுக்க கூடாதபடி அந்த கொம்புகள் யூதாவை சிதறடித்ததே அவைகளுக்கு பயமுறுத்துகிறதற்கும் யூதாவின் தேசத்தை பாழாக்க தங்கள் கொம்பை எடுத்த ஜாதிகளுடைய கொம்புகளை விழத்தள்ளுகிறதற்கும் இவர்கள் வந்தார்கள் என்றார். ஆங்கிலத்தில் 4 கிராஃப்ட்ஸ்மேன் போட்டிருக்கு. தமிழுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் எதிர்பார்க்கலாம் தொழிலாளி தான். இப்போ மாதிரி பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சி சொல்லுங்க, ஆண்டவர் எதிர்பார்க்கிறது, சொல்லுங்க, ஆண்டவர் எதிர்பார்க்கிறது தொழிலாளிகளை தான், முதலாளிகளை அல்ல. பெரிய பெரிய வழம்படித்தவர்களை கொண்டு நீங்கள் ஹெலிகாப்டரில் இங்கே இறக்குனாலும் சில நேரம் ஹெலிகாப்டரில் வருவாங்க. இன்னைக்கு தான் ஒருத்தரை பற்றி சொன்னாங்க,
அவர் வரும்போது 4 பக்கமும் பாக்ஸர்ஸ், தொடாதே பாஸ்டர் வரார். இந்த ஊரில் தான் நடந்து, இந்த ஊரில் நடந்து வரார் வரார் வரார். அந்த நாளை சொல்லலாம் பராக் பராக் பராக். பெரிய பெரிய ஹீலிங் குருசையில் நடத்துவாங்க. ஆனால் AK-47 பஞ்சாபில் போய் பாருங்க, அவன் எல்லாம் ப்ராஃபட்னு போட்டுட்டு ஒன்னையே பாதிக்க வைக்க முடியல, நீ என்னையா என்னடா பார்க்குது காக்க போற அடி ஆட்கள். ஆண்டவர் அந்த பந்தா கேஸ் பக்கத்தில் சொல்லுங்க, அந்த பந்தா கேஸ் எல்லாம் எதிர்பார்க்கல. சொல்லுங்க, எதிர்பார்க்கிறதெல்லாம் தொழிலாளிகளை. 4 தொழிலாளி போதும், எல்லா கொம்பையும் நொறுக்கி போட்டு ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். எல்லாம் பாடலாமா? பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்த்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் மலைகள் குன்றுகள் தகர்த்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். நல்ல கனி கொட மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார், ராஜா வருகிறார், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். மறுபடியும் இந்த கவியை மட்டும் பாடி முடிக்க போறேன். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பணுண்டு. நான் ஆண்டவர் உங்களை தான் தேடி வந்திருக்கிறார். கலங்கடித்து மரங்கடிக்கிற அந்த சக்திகளை ஒன்றுமில்லாமல் போக பண்ணுவதற்கு நான் தொழிலாளியா வர்றேன். சத்துருவின் கையில் இருக்கிற தேவ சபையை அதை நான் விடுதலையாக்குறதுக்கு, குருடரும் சப்பானியும் தடுப்பான்னு சொல்லி இருமாப்பா பேசியிருக்கிறவனுக்கு நான் சாக்கடை ஒளியாவது உள்ள போய், நான் அழுக்கானாலும் பரவாயில்ல, நான் ஸ்டூப் டவுன் பண்ணணும். சாக்கடை தண்ணி எப்படி வரும்? கீழே நம்ம ஊர்ல பாதாள சாக்கடை உள்ள போய் இட் வில் பி சஃபகேட்டிங். அதுல வர்ற கேஸ் ஒன்னிய சாகடிச்சிடணும். டெல்லியில் எத்தனை பேர் செத்து போயிட்டாங்க. சூவேஜ் டேங்க்ல மரணமே நேரிடுவதானாலும் இதோ என் ராஜாவுக்கு எருசலேம் சொந்தமாக வேண்டும் என்கிறவர் தேடி வந்திருக்கிறாரு. நான் தான் அந்த தொழிலாளி. நான் தான் என்ன என்றாலும் சரி, அந்த ராஜாவுக்கு ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்கு உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்கிறதுக்கு நான் தான். என் முன்னுக்கு மூச்சு மட்டும் பரவாயில்ல, நான் சாலகத்தின் வழியாக ஏறி என் ராஜாவுடையதை ராஜாவுக்கு திரும்ப தருவேன். என் ராஜாவுடையதை நான் அதை கலைக்கிற எல்லா ஆவிகளையும் குரங்கடிக்கிறதுக்கு என்னை ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ, நான் ஒரு தொழிலாளியாக எழும்புறேன்னு சொல்கிறவங்க மாத்திரம் எழும்பி நின்று யாரும் கண்ண மூட வேண்டாம்.
எந்த ஆவிகளையோ கட்ட போறோம். அப்ப நம்ம தெளிவா இப்ப எல்லாம் சொல்லலாம், பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவைகள் நேராகணும், கரடானவைகள் சமமாகணும். எல்லாரும்